விடாமுயற்சி நீங்க 5 மணிக்கு முன்னாடி நீ என்ன ட்வீட் பண்ண? என்ன ட்வீட் பண்ண? போஸ்டர் கேரக்டர் போஸ்டர். ரிலீஸ்ட். ஆமா போஸ்டர் வந்துச்சே பரணி. அதுக்கு முன்னாடி பிளாக் ஹேர்னு கூட ட்வீட் பண்ணனே, அதாவது பேச மாட்டிய. அத அப்புறம் பேசுவேன். குரூப்ல ஒரு மணிக்கெல்லாம் போட்டிருந்தேன் குரூப்ல பிளாக் ஹேர்னு. பேசு பரணி. கேரக்டர் போஸ்ட் வரல. அப்போ கேரக்டர் போஸ்ட் நான் கேரக்டர் போஸ்ட் தான் ஒரு நான் வரல. போஸ்ட் பேசு. போஸ்ட் செம்மையா இருந்துச்சு. எந்த படத்துல இந்த விசுவாசம் படத்துல சொல்லுவாங்கல்ல, உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்ற மாதிரி, அது மாதிரி இருந்தது. செம்மையா இருந்துச்சு. போயிட்டியா நீ? ஆமா தம்பிராமையா, லிட்டரலி தம்பிராமையாரு ஒரு இதெல்லாம் இருந்தேன். செம்மையா இருந்துச்சு. ஓகே ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி, ஏன்னா கன்னு எப்படி போஸ்டர்ல கன்னு கூலிங் கிளாஸ் இதெல்லாம் இதெல்லாம் ரெகுலரா வர்றதுதான். இப்படியே பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு இது வந்து ஒரு கிளாஸா ஃபீல் ஆச்சு. லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. எனக்கா அது எப்படி சொல்றது, எனக்கு வந்து ரீசெண்டா வந்த லுக்லயே வந்துட்டு இது அஜித் சார்னு சொல்லல, பொதுவா வந்த ஒரு 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 கேரக்டர் லுக்லயே வந்து இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அது பிளாக் காரன்னு கிடையாது, அது டிசைனே சூப்பரா இருக்கு. அந்த ஒரு கலர் 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 ஃபிட் பண்ணது அது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபெக்டான பேர் இது. அது பார்க்கும்போது வந்துட்டு அப்ப எனக்கு இது இந்த போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் படத்து மேல உள்ள ஹைப் வந்து இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்னா. பரணி என்ன பேசவே மாட்டான் போஸ்டர் எப்படி இருக்குன்னு. பரணி எனக்கும் பிடிச்சிருந்துச்சு பாலா. நான் வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு லவ் ரொமான்டிக் சீன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அந்த படத்துல. ஆன் ஸ்கிரீன்ல வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்ப ஆக்சுவலா வந்து தளபதி விஜய் கூட பண்ணிட்டு அப்படியே அஜித் கூட த்ரிஷா வேற லெவலு. சோ நம்ம பேக் டு பேக் எல்லாம் பெரிய படம் தான். அதுவும் விண்டேஜா நமக்கு அந்த ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் இருக்குல்ல மங்காத்தாக்கு அப்புறம். பட் மங்காத்தால சேர மாட்டாங்க, பட் இதுல சேர்ந்துருவாங்க. என்ன இருந்தால் மறந்துட்டிய பரணி? என்னடா என்ன இருந்தால் மறந்துட்டிய? சாரி. இல்ல உண்மையாலேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது, அவங்க காம்பினேஷன் எப்பவுமே நல்லா இருக்கும். பட் ஆனா இந்த படத்துல மத்த போஸ்டர் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ்வலா வந்து இப்போ ரீசெண்டா வந்து அஜித் குமாரை பாக்குற அந்த ஃபீல் தான், ஏகேவை பாக்குற அந்த ஃபீல் தான் இருந்தது நம்மளுக்கு. ஆனா இதுல மட்டும் டோட்டலாவே டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டருக்கு தான் எல்லாரும் வந்து இது நான் குட் பேட் அக்லில எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருவாங்க ஃபர்ஸ்டே அப்படின்னு. பட் ஆனா வந்து அதுக்கு முன்னாடியே விடாமுயற்சியில வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. குட் பேட் அக்லில எக்ஸ்பெக்ட் பண்றீங்களாண்ணா இந்த மாதிரி ஒரு போஸ்டர்? ஒரு லவ் இல்ல கண்டிப்பா குட் பேட் அக்லில வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹேர் போர்ஷன் இருக்கு. அது மேபி இவங்களுக்கு முன்னாடி அதான் விடாமுயற்சிக்கு முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா என்னதான் சொன்னாலும் ரீசெண்டா ஹாப்பியா இருக்கிறது தலை ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் அப்டேட்டா வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு மட்டும் அழகா அதோட சேர்ந்து தமிழ் உங்களுக்கு தான் படமே வருது, அப்புறம் என்ன பாலா தீபாவளிக்கு உங்களுக்கு ஓகே பாலா. தங்கலான் ரிலீஸ் டேட் வரலன்னா கடைசியில வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன்ல விக்ரம் சைடுல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு. ஏன்னா அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட ஐடியில இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ 15th ஒரு பெரிய டேட்டு, நிறைய பேர் வராங்க அந்த டேட்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிட்ட வரும்போது ரேஸ் வந்துட்டு கொஞ்சம் குறையும். இப்போதைக்கு கன்ஃபார்மா வந்து வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேர் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஒன்னு அந்த கண்ணு, இன்னொன்னு வந்து தங்கலான். வண்ணங்கன் அபிஷியலா சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு சொல்லிடுவாங்க ரகு தாத்தா. அது மேபி அது
மெயின் அது தெலுங்கு தான், பட் ஆனா தமிழ்லயும் வந்து ஒரு அது பைலாங்குவல்ல. ஸோ ரகுத்தத்தா நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வேற என்ன டிமாண்டி காலனி தெரியல, அது எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. ஓகேண்ணா. பட் பாப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட்லயே நிறைய மூவிஸ் வர மாதிரி ஃபீல் ஆகுது. மொத்தம் ஆகஸ்ட் மந்தே சொல்றேன். ஆமாமா, நிறைய படம் இருக்கு ஆகஸ்ட் மந்த். இது நம்ம ஆகஸ்ட் செகண்ட் இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுதுல நிறைய படம். ஏன்னா நம்ம ஜூலை எண்ட், அதாவது ஜூலை எண்டு வரையும் தான் நம்மளுக்கு படம் கம்மி. ராயன் வருது, அதுக்கப்புறமா எதுவும் இல்லை. அந்த நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வந்து நம்மளுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு இது இருக்கு, படங்கள் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு 15 2 அந்த கேப் வந்துட்டு எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டுல வந்து ஆகஸ்ட் செகண்ட் வர எதுனா வந்து ஒரு 1 or 2 ஃபிலிம்ஸ் வந்து பயங்கரமா ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு 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 பிளாக் பஸ்டர் கண்டென்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா 15th வரையும் அதுவே என்கரேஜ் பண்ணிடும் ஆடியன்ஸை. அதுக்கப்புறமா 15th வந்து இது டேக் ஓவர் பண்ணும். தங்கலான் வருது, வணங்கான் வருது. ஸோ தங்கலானுக்கு ஆப்வியஸா வந்து பயங்கர பெரிய ஓப்பனிங் வந்துடும் மற்ற கூட கிளாஸ்ல வர ஃபிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஹைப், அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ், செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த படத்தோட லுக் வந்ததுல இருந்தே வந்து செட் ஆயிட்டாங்க. பிளஸ் வந்து பாரஞ்சித்தோட ஒரு ஒரு அவரோட பிலிமோகிராஃபிக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, விக்ரமோட ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓப்பனிங் ஷுவர் ஷார்ட்டா தங்கலான் வந்துடும். ஆனா படம் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அது கண்டிப்பா வந்து அது மினிமம் கேரண்டி அந்த படம். பட் அது வேற ரேஞ்சுக்கு எப்படி போகுது அப்படின்றது நம்ம வந்து ஸ்கிரீன் பிளே, அது மேபி நம்மளோட ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு கூட வர வணங்கான் மூவியும் வந்து நம்ம அதுக்கும் வந்து அதுவும் நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அது அது எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ்ல பண்ணணும்னு தெரியல. அந்த டைம்ல தான் வந்து நம்ம டாப் ஸ்டார் ரொம்ப வருஷமா வச்சிருந்த அந்த அந்த கண்ணும் ரிலீஸ் பண்றதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, அந்த படமும் ரொம்ப வருஷமா வந்து எல்லா பூஜைக்கும் இல்ல எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் போஸ்டர் மட்டும் வரும். பட் ஃபைனலா ரிலீஸ் டேட் வந்திருக்கு. அது இன்னும் வேற 2 படம் பெண்டிங்ல இருக்கு, வருமான்னு கன்ஃபார்மா தெரியல. இன்னும் பெண்டிங்ல இருக்கு 2 படம் வேற. என்ன படம் பாலா? வருமான்னு தெரியல, அதான் இப்பயே சொல்லிட்டேனே. டிமாண்டி காலனி 2, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்னைக்கு இது வந்து ஆதி படம் வந்தது இல்ல, கடைசி உலக போர். அது ஆக்சுவலா கடைசி உலக போரும் ஆகஸ்ட் 15 தான் டார்கெட் பண்றாங்க. அது கிளிம்ஸ் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. அதுவும் அந்த டேட்ல டார்கெட் பண்றதுனால இப்போ இப்ப பார்த்தோன்னா இப்பவே நம்மளுக்கு பாரு, ரகுதத்தா பிளான் பண்றாங்க. கடைசி உலக போர், வணங்கான், தங்கலான், டிமாண்டி காலனி 2 வந்து கன்ஃபார்மா தெரியல, அதை பத்தி எந்த நியூஸும் வரல. இப்போ வரையும் 4 படம் அந்த டேட்டுக்கு வந்து ஷுவரா வந்து ட்ரை பண்றாங்க. ஏன்னா பெரிய லீவ் ஆக்சுவலா, ஃப்ரைடே ஒரு நாள் லீவ் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது 4 நாள் கண்டினியூஸ் லீவா வருதா. பிளஸ் வந்து தமிழ் சினிமால வந்து நம்மளுக்கு வந்து கோலிவுட்ல இந்தியன் 2க்கு அப்புறம் ராயனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கும். அது ஆகஸ்ட் 2 எல்லாமே சின்ன படங்கள் தான் வருது. அந்த பெரிய விண்டோ இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து அது விட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஆகஸ்ட் எண்டு, அதாவது கோட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் எண்ட்ல எந்த ஒரு மேஜரான மூவி வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அது பர்ஃபெக்டான டேட் 15th. எல்லாரும் டார்கெட் பண்றது அதுக்குதான். ஆக்சுவலா அது 4 நாள் லீவ் மாதிரி வருதுண்ணா. வியாழக்கிழமை கவர்மெண்ட் லீவு, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஒர்க்கிங் டே, சாட்டர்டே சண்டே லீவ், அப்படி 4 நாள். இல்ல ஒர்க்கிங் டே இருந்தாலுமே பாலா, ஒர்க்கிங் டேவா இருந்தாலுமே ஈவினிங் வந்து வீக்கெண்டுன்னு கணக்குல வந்துடும். ஃப்ரைடே ஈவினிங் மேல வீக்கெண்ட் கணக்கு வந்துடும். பாதி பேர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை லீவ் போட்டுருவாங்க எப்படியுமே, 4 நாள் லீவுன்னு சொல்லிட்டு. நானுமே சொல்றேன், ஒர்க் பண்றவங்க எல்லாமே மோஸ்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஃப்ரைடே லீவ் போட்டுருவாங்க. ஃப்ரைடே லீவ் போட்டுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு 4 நாள் லீவு. பிளஸ் வந்துட்டு நார்மலாவே இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்தோன்னா ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து வீக்கெண்டு. பெரிய பெரிய பிளான் ஆகஸ்ட் 15. வேற எந்த படமும் பெருசா வந்து அதுக்கு முன்னாடி வர படம் எதுவுமே இது பண்ணல அப்படின்னா அந்த டேட் வந்து அவங்களுக்கு பெர்ஃபெக்டான டேட். கரெக்ட். வெயிட் பண்ணுவோம் எப்படின்னு சொல்லி. நிறைய சம்பவங்கள் இருக்குது, நிறைய ஷஃபிள்ஸ் வருமா, இல்லை எது பேக் வாங்குது, எது கரெக்டாக ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஆனா எல்லா மூவிஸுமே வந்துட்டு இப்போ செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற எல்லா தமிழ் மூவிஸுமே ஓரளவு வந்து நல்ல ஹைப் இருக்கிற மூவிஸ் தான் வருது. ஸோ பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங். அதே மாதிரி இது இன்னைக்கு கூட வந்து திருஷ்யம் டைரக்டரோட அடுத்த படம் டீசர் வந்துருந்துச்சு. நுணக்குழின்னு சொல்லிட்டு பேசில் ஜோசப்பும் கிரேசி ஆண்டனியும் ஆமா நடிச்சாங்க. 15th ரிலீஸா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆமா போட்டுருந்தாங்களே அதானே? ஆகஸ்ட் 15th ரிலீஸ் அந்த படம். ஓகே ஓகே ஓகே. அது காமெடி என்டர்டெய்னர் தான். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கும் நான் வெயிட்டிங். நான் ஆகஸ்ட் 15 எத்தனை படம் தான் பார்க்கறது. பாலா நீ என்ன படம் பாலா பாப்பா போவ ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் தங்கலான்னு, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன படம் அது அந்தகன் வந்துட்டு எனக்கு அந்த படம் ஹிந்தியில அந்தாதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த படம் சூப்பரா இருக்கும். ஆனா தமிழ்ல எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அது நான் எப்படியுமே நான் ரிவ்யூ பார்த்து தான் போவேன். ரீமேக் படம் எப்பயுமே நான் ரிவ்யூ பார்த்து தான் போவேன் நான். ஏன்னா வந்து நீ ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்துட்டீங்கன்னா அதை நீ ஓவர் ஷேடோ கூட பண்ண வேணாம். அந்த ரேஞ்சுக்கு இருந்தா கூட ஓகே தான். பட் ரொம்ப சில நிறைய படம் வந்துட்டு ரீமேக் படம் வரும், ரொம்ப மோசமா இருக்கும். அது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ரிவ்யூஸ் பார்த்து அந்தகன் போவேன். அப்புறம் அந்த ரகு தாத்தா அதெல்லாம் பார்க்கணும். பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் தங்கலான் தான். அடுத்து வணங்கான் போவோம் கண்டிப்பா. தங்கலான் வணங்கான் ரெண்டுமே போவேன். மீதி 2 படம் ரிவ்யூ பார்த்தோம். எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ ஒரிஜினல் படம் நான் வந்து பார்த்துட்டேன்னா அதோட ரீமேக் வேற எந்த வெர்ஷன்ல வந்தாலுமே எனக்கு வந்து தியேட்டர்ல போய் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வராது. ஏன்னா நம்ம தான் ஒரிஜினல் அதேதான் சொல்றேன் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். நீ அந்த இடத்துல என்னதான் நீ அதோட நல்லா இருந்தாலுமே நம்ம ஒரிஜினல் பார்த்துட்டா அந்த அளவு இல்லையப்பா அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். நீ ஒரிஜினல் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும் உனக்கு அப்படியே. அதான் சொல்றேன். அது வேற யாரும் பார்க்காம இருந்தா கூட பாருங்க, அந்த படம் நல்லா இருக்கும். அந்தாதுன் செம்மையா இருக்கும். ஆயுஷ்மான் குரான் படம் சூப்பரா இருக்கும். செம்ம த்ரில்லரா இருக்கும். யாராவது பாக்கலீங்கன்னா பாருங்க. அந்த படம் ஹிந்தியில தான் இருக்கு, தமிழ் டப்லாம் கிடையாது. அதனாலதான் தமிழ்ல வருது. இல்லன்னா சரி வெயிட் பண்ணியே பாருங்கப்பா. அந்த கனே பாருங்கப்பா. தமிழ்ல பாக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஆகஸ்ட் 15 தியேட்டர்ல போய் பார்க்கலாம். கரெக்ட். இப்ப கூட படத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன படம் பாலா? பேட் நியூஸ். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குன்னாரு. கூப்பிட்டாரு போலான்னு சொல்லிட்டு. சுமார் நான் கேட்டேன், சுமார் நான் ஸ்பேஸ் இருக்குடா போலா, டெடிகேஷன் அப்படின்ட்டாரு. அப்ப நீ எப்ப போற? அவ்வளவுதான், நான் கிளம்பிட்டே இருக்கேன். எத்தனை மணி ஷோ? 9:15. ஓகே 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 ஓகே. இன்னைக்கு இது ஆகால வந்து த ஆக்காலின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருந்துச்சு. நான் வந்து சும்மா எனக்கு வந்து அது கியூரியாசிட்டியோட தான் நான் பார்த்தேன் படம். ஆனா எனக்கு ஒரு மாதிரி டீசென்ட் வாட்சா இருந்துச்சு. அந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசல ஆக்சுவலா. அது யாராவது பார்த்தாங்கன்னா பார்க்கலாம். ஆனா ட்ரெண்ட்சூட் ப்ரோ தான் வந்து பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ போட்டிருந்தாரு. வேற எந்த ரிவ்யூ நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ட்ரெண்ட்சூட் ப்ரோ ரிவ்யூ போட்டிருந்தாரு. அவருக்கு புரியலன்னு போட்டிருந்தாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசென்ட்டு சில சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஆனால் வந்து ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. பட் எனக்கு ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு படம். ஓகே ஓகே ஓகே. இந்த வெப் சீரிஸ் நைட் ஒன் நைட்டா முடிச்சிட்டு போலே பாருங்க. ஆமா 3 மணிக்கு தான் தூங்குனேன். நாகேந்திரன் அது அந்த 5 வைஃப் அதுதானே? அதேதான் அதேதான். ஆக்சுவலா வந்து அந்த சீரியஸுமே வந்து என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு மாதிரி டீசென்ட் டு ஓகே அந்த லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் எபிசோடும் தேர்ட் எபிசோடும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிராமா ஒரு மாதிரி என்ன சொல்ல யூஷுவல் ஸ்டஃப் அந்த மாதிரி போனதுனால அது ஒரு ஓகே ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ அந்த லாஸ்ட் 3 எபிசோட் இப்போ இது என்னன்னா ஒரு எபிசோடும் பார்த்தோன்னா 1/2 மணி நேரம், 6 எபிசோடு கரெக்டா 3 மணி நேரம் அந்த ஒரு கேப்ல தான் இருக்குது. 2.25 மணி நேரம் அந்த கேப் தான். ஆக்சுவலா நான் பார்க்கல. பட் என் ஆபீஸ்ல ஒரு அக்கா, மலையாள அக்கா இருக்காங்க. அந்த அக்கா கதை சொல்லிட்டாங்க என்ன கதைன்னு. இப்ப அந்த அக்கா பாத்துட்டு இருந்தாங்க, சொல்லிட்டாங்க என்ன கதைன்னு. ஓகே ஓகே. அதுதான் நான் உன்னதான் சொன்னேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் பாத்துட்டான்னு. இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. நாங்க மெசேஜே காட்டினேன் பாருங்க, 2:30 மணிக்கு மெசேஜ் பண்ணிருக்கான் பாருங்க அப்படின்னு. ரைட் பாலா. இல்ல அது வந்துட்டு ஆபீஸ்ல ஃபேமஸ் பாருங்க. நானா
ஆமா, அந்த அக்கா எப்பயுமே மலையாள அக்கா. அந்த அக்கா ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ரிவ்யூ தான் காட்டும் உங்களுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஸ்பீக்கர் யாரையாவது கூப்பிடலாம். யாருமே வர மாட்டேங்கிறாங்க. வந்திருக்காங்க. யாருண்ணா? ஹுசைன். ஹுசைன், ஹுசைன். சுகமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி நேற்று தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இது தங்களான ரிலீஸ் டேட் பற்றி. ஆக்சுவலி இப்போ இது எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் இதை விட்டது, இது எப்படி ஜி பார்க்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் தெரிஞ்சது தானே, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேனே. இல்லை அதான் விக்ரம் சார் கிட்ட இருந்து தான் வந்து வர்றதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துருச்சு. அது டேட் எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க அவங்க. லாக் பண்ணிட்டு வந்துட்டு சரி ஒரு டைம் பார்த்து அவங்களோட டைம் கன்வீனியன்ட் டைம்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டேட் தான் அப்படின்னு. ஓகே ப்ரோ, கரெக்ட் தான் எல்லாமே. இப்போ ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் விடாமுயற்சின்னு ஒரு இது வருதுன்னு தெரியும். இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அதாவது ஒரு தங்களான ரிலீஸ் டேட் லோடிங் எதுவும் ப்ரோ நீங்க நல்ல நாள் ஆடி வெள்ளி ப்ரோ, நீங்க நல்ல நாள், அதனால நிறைய படம் அப்டேட் வர தப்பு இல்லை. இப்போ தீபாவளினா இன்னைக்கு நிறைய படம் அப்டேட். கரெக்ட் தான். இப்போ இவ்வளவு பெரிய இது சும்மா எதுவும் இப்போ நம்ம திடீர்னு நம்ம எந்த எதுவுமே வராம திடீர்னு போடும்போது அது ஒரு இதா இருக்குதுல்ல. இப்போ கங்குவா நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இப்ப பாருங்க, அக்டோபர் 10க்கு வரதா இப்ப எப்படி கரெக்டா பிளான் பண்ணி பண்றாங்க. அது ஏன் அது இவங்களுக்குள்ளேயே எதுக்கு இப்படி இது பண்றாங்கன்னு தெரியல. ஜூலை 23க்கு இப்போ வந்துட்டு கங்குவா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னைக்கு ரிலீஸ் தெரியுமா ப்ரோ? யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். தீபாவளி வருமா டிசம்பர் வருமானு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். அதே மாதிரி அமரனும் எப்போ வரும்னு தெரியாது. ரிலீஸ் டேட் வர வரைக்குமே அபிஷியலா சிலர் தீபாவளி நாங்க, சிலர் செப்டம்பர் நாங்க. பட் தங்கலான் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆகஸ்ட் 15 தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ரேட்லயும் கன்ஃபார்ம் ஆச்சு. சோ அவங்க சிம்பிளா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். எங்க ப்ரோ அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க? யூடியூப்ல போயிட்டு ஒரு ஆகஸ்ட் 15 இப்போ அதே இது இப்போ கங்குவாக்கு இந்த மாதிரி வருதுன்னு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒரு இன்டர்நெட் இதுல அப்படி இது பண்றதுக்கும் நீங்களே பாருங்களேன். இப்போ இவங்களுக்கு தான் 2 படமே இவங்களது தான். அதை ஒரு படத்தை எப்படி பண்றாங்க, இன்னொரு படத்தை எப்படி பண்றாங்கன்னு இது ஜெனரல் ஆடியன்ஸ் கூட இது தெரியும். அப்படி இல்ல ப்ரோ, சிம்பிள். தங்குவாக்கு ஒரு ஈவென்ட் கூட வந்து அவங்க வைக்கல, ஓகேங்களா? தங்கலானுக்கு அவங்க ஆல்ரெடி டீசர் லான்ச்க்குலாம் ஈவென்ட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், யூடியூப்லயும் பாப்பீங்க. சோ தங்கலானுக்கு ஆல்ரெடி ஈவென்ட் வச்சுட்டாங்க. சோ அவங்க வந்து தங்கலானுக்கு வந்துட்டு ஆடியோ லான்ச் வந்து கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்றாங்க. தவிர இது 2 படமும் வந்து ஈக்குவலா தான் அவங்க சைட்ல இருந்து பிளான் பண்றாங்க. எந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு இது கம்மி அது அதிகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணல. இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? இது ஆஃப்டர் ராயன் ரிலீஸ்க்கு அப்புறமாவா இல்லைன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? எது சொல்றீங்க? தங்கலாம் ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு இப்போ போயிட்டு தானே இருக்கு. ஏன்னா நேத்துல இருந்தே ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்ததுல அதாவது கண்டினியூஸா வந்து அவங்க அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தானே இருக்காங்க அவங்க சைட்ல இருந்து. போஸ்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஆன்லைன் ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன் ப்ரொமோஷன் வந்துட்டு மேபி வந்து எப்படி சொல்றது, ஒரு கம்மிங் வீக்ல அதான் மண்டேல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ். ஆடியோ லான்ச் அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் இல்ல செகண்ட் ஆகஸ்ட் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்ல தான் ஆடியோ லான்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல எதனா மோஸ்ட்லி வீக்கெண்ட்ல தான் பிளான் பண்ணுவாங்க. சாட்டர்டே தான் இருக்கும், மோஸ்ட்லி சாட்டர்டே தான் பிளான் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று ஆக்சுவலி ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். இப்போ நேற்று நம்ம பாரஞ்சித்து நம்ம அந்த ஒரு வாழை அந்த இதில் சம்திங் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அது கேட்கும் போது இந்த மாதிரி நான் திமுகக்கு டிஎம்கேக்கு இது பண்ணுறேன்னு ஒரு சில வார்த்தைகள் பொலிட்டிக்கல் இதாக போகிறாரு. அதாவது இப்போ படம் ஆஃப்டர் மூவி ரிலீஸ் அப்புறமா இவர் போகிறது நல்லதோன்னு தோணுது. ஏன்னா அகெயின்ஸ்டாக பேசும்போது ஏதாச்சும் மூவிக்கு ஏதாச்சும் ஆப்போசிட் ஏதாச்சும் ஆகிறதுக்கு ஏதாச்சும் சான்சஸ் இருக்குதா? எப்படி ப்ரோ அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ப்ராப்ளம் ஆகாது ப்ரோ. அதுவும் மூவியை வந்து எந்த ஒரு பெரிய இதுவா வந்து அஃபெக்ட் பண்ணாது. இங்க டைரக்டர் பேசுறதெல்லாம் வந்துட்டு பெருசா வந்து அவங்க இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஆல்ரெடி வந்துட்டு அவரோட இது என்ன அப்படி ஐடியாலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும். ஸோ தெரிஞ்சனால வந்துட்டு இப்ப புதுசா ஒருத்தர் வந்துட்டு எதுவுமே இல்லாம டக்குன்னு வந்து ஒரு கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாரு அப்படின்னா அது வேற. இவரோட ஐடியாலஜி முன்னாடி இருந்து எல்லாருக்குமே தெரியறனால வந்துட்டு அதுவும் படத்துக்கும் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்படி வந்தாலுமே வந்து ஆக்ட் பண்ணிடுவாங்க.
ஓகே, சரி, ஓகே, ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. நிறைய ஏகே அஜய் அவங்க ஸ்பீக்கர்ல வந்திருக்காங்க. அருணி கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, குட் ஈவினிங் ப்ரோ. நம்ம விடாமுயற்சி எப்போ ரிலீஸ் ஆகும், ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தெரியுமா ஜி? இல்ல, அதான் ஆல்ரெடி சொன்னதுதான். விடாமுயற்சி வந்துட்டு தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டேட் விட்டா அவங்களுக்கு அந்த டேட் வந்து லாக் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து இப்போதைக்கு தீபாவளி வந்து டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. கிட்ட வர வரதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேபி வந்து ஒரு எப்படி இப்ப என்ன ஜூலையா, ஷூட் முடியிற டைம்ல தான் வந்து நம்மளுக்கு ஆமா. அது அதோட ஃபுல் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அது வரையும் நம்மளுக்கு எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. இது கன்ஃபார்மா இந்த டைம்ல வந்துரும் அப்படின்றதும் சொல்ல முடியாது. அதனாலதான் படத்தோட டீமும் வந்து அது ரிலேட்டடா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ரிலீஸ் டேட் ரிலேட்டடா வந்து எதுவுமே விட மாட்டாங்க. பட் ஆனால் ஃபேன்ஸ் வந்து என்கேஜ் பண்றதுக்காக வந்து அவங்க சைட்ல இருந்து அவங்க மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க எதுக்கு இந்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் ரெகுலர் இன்டர்வல்ல விடுறாங்கன்னா வந்து எந்த இடத்துலயுமே பிளாக்கேஜ் இல்லை, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நிறைய இப்பெல்லாம் ரூமர்ஸ் வருது. ஒரு கொஞ்ச நாள் எந்த அப்டேட்டுமே வரலனா கூட வந்து படத்தோட யூனிட்ல பிரச்சனை, இந்த படம் வந்து இதுவாகாது அப்படி இப்படின்னு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வரனால அவங்க இதெல்லாம் வந்து இல்ல எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்றதுக்காக தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே. ஓகே ப்ரோ, ஓகே. மோஸ்ட் ப்ராபபிலி அக்டோபர் 30 ரிலீஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கா ப்ரோ? ஒன் டே பிஃபோர் தீபாவளி. இல்ல, 2 படம் வருது அப்படின்னு வச்சுங்களேன் தீபாவளிக்கு. 1 or 2 days முன்னாடி தான் வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த படம் வந்துட்டு அந்த ஒரு 1 or 2 days கேப்ல தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கிளாஷ் வரும்போது ரொம்ப எப்படி சொல்றது, தீபாவளின்னு வரும்போது மட்டும்தான் அப்படி ஆகும். 1 or 2 days பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பட் அது பொங்கல்னு வரும்போது வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சேம் டேட்ல தான் வந்து ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகே ப்ரோ, அது ஓகே, வந்து ஓகே. ஃபைன். அது ஆக்சுவலா வந்து அதுதான் சொல்றேன்ல. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆரம்பம் படம்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து படங்கள் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வந்து வந்திருக்கு. ஸோ இது இது இந்த மாதிரி வந்துட்டு 1 or 2 days வந்து ஒரு இது இருக்கும். பட் ஆனா அது என்னதான் வந்து 2 days கேப்ல வந்தாலுமே வந்து அது வந்து கிளாஷ்ன்றது கிளாஷ் தான். இந்த கிளாஷா இருந்தாலும் நமக்கு வந்து எஃப்டி ஓப்பனிங் கிடைக்குமே ஜி. ஒன் டே ஏர்லியரா வர்றது மச் பெட்டர் தானே? கண்டிப்பா 1 day ஏர்லியரா வர்றது ஓப்பனிங் இருக்கும். பட் ஆனா ஓவரால் ரன்ன்றது தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஒரு 1 week ரன் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 படம் கிளாஷ் ஆகுது அப்படின்னா 2 படத்துக்குமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது அப்படின்னா வந்துட்டு அப்பதான் வந்து ஆக்சுவலா ரியல் ப்ராப்ளம் வந்து இப்போ இப்போ ஒரு படம் மட்டும் வருது, ஒரு படம் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வருது, ஒரு படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வருது அப்படின்னா அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பண்ற படம் வந்து அந்த இன்னொரு படத்துல ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டு வந்து அது அதோட அதோட த்ரிஷால்ட் கூட அதால கிராஸ் பண்ண முடியாது. அது ஒரு பாயிண்ட் ஜி. இருந்தாலும் நம்ம பிக் ஸ்டார் மூவிஸ் வரும்போது ஒரு எப்படி பார்த்தாலும் வீக்கெண்ட் வந்துட்டு ஒரு நார்மலா புக்கிங் இருக்குமே. கண்டிப்பா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதுவும் ஃபெஸ்டிவல் சீசன் வேற. கண்டிப்பா வந்துட்டு புக்கிங் ஆமா. வந்துட்டு ஃபெஸ்டிவல் சீசன்ல 2 படத்துக்குமே புக்கிங் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கிளாஷ்ல வந்து 2மே பெரிய ஹிட்டா அப்படி ஆனதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கத்தி டைம்ல வந்துட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. விசுவாசம் பேட்டைன்னு எடுத்துக்கலாம். பேட்டைக்குமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ், விசுவாசத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னு வரும்போது 2மே வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து பயங்கரமா வந்து பண்ணுச்சு. இதுல வந்து பை எண்ட் ஆஃப் த ரன் வந்துட்டு எது வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணுது, ஹையரா பண்ணுது அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு விசுவாசம் வந்துட்டு பேட்டையோட ஒரு ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணுச்சு அப்படின்னால வந்துட்டு அப்படி அந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் வருமே தவிர வந்து 2மே ஹிட் ஆனா இங்க ப்ராப்ளம் இல்லை. இங்க எதனா ஒண்ணு வந்துட்டு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்ததுன்னா அந்த மிக்ஸ்டு ரிவ்யூ வர படத்துக்கு வந்து கிளாஷ் அப்ப ப்ராப்ளம் வரும். ஓகே, அது பாயிண்ட் தான். சிம்பிள் ப்ரோ. நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு இப்போ இந்த ரீசெண்டா வந்து ஒரு இப்போ லாஸ்ட் வீக் வந்து இந்தியன் 2 வந்தது. டீன்ஸ்னு ஒரு மூவி வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி வரையுமே யாருமே அதை பத்தி பேசல. பட் ஆனா ஆஃப்டர் ரிலீஸ் வந்து நிறைய பேர் அதை பத்தி பேசுறதுக்கான காரணமே வந்து பிகாஸ் ஆஃப் த இந்தியன் 2 ரிவ்யூ தான்.
அது எவ்வளவு பெரிய பட்ஜெட் படம். இந்தியன் 2ன்றது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து குளோபலாவே வந்து பெரிய லெவல்ல ரிலீஸ் பண்ண ஒரு படம். பட் ஆனா வந்து அதுக்கு ஒரு எல்லாருமே நிறைய இடத்துல வந்து டீன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு காரணமே வந்து பிகாஸ் ஆஃப் தட் ரிவ்யூ தான். ஆமா ஆமா, அது உண்மைதான். அப்படி அந்த டீன்ஸ் வந்துச்சு, ஓகே. அந்த டீன்ஸ் வந்த இடத்துல வேற எதனா ஒரு படம் விட்டுருந்தாங்க, ஓரளவுக்கு வந்து ஃபெமிலியர், இன்னும் ஒரு ஃபெமிலியரா வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஓரளவுக்கு நார்மலா ஒரு பண்ற எக்ஸாம்பிள் நீங்க ராயனே எடுத்துக்கோங்க. ராயன் மாதிரி ஒரு படம் வந்து இந்தியன் 2 கூட கிளாஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ராயன் ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ரிவ்யூ வந்துருச்சு. இப்ப இந்தியன் 2க்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இப்ப பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் விட இந்தியன் 2க்கு இன்னும் கம்மியா இருக்கும். அந்த அந்த ஒரு ரீசனுக்காக தான் கிளாஷ்ன்றது வந்துட்டு எப்பவுமே பெரிய படம் வரும்போது அவங்க பினான்சியலா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து கிளாஷ்ன்றதே வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. ஓகே ப்ரோ, இது விடாமுயற்சி இது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, டிஸ்ட்ரிபியூஷன்? இல்ல ப்ரோ, ஷூட் முடிஞ்சாதான் அதுக்கான கன்ஃபார்மே பண்ணுவாங்க யார் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு. ஓகே பிரதர், ஓகே ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, வேற ஸ்பீக்கர்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க பாலா ப்ரோ கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா, விடாமுயற்சியில இருந்து கேரக்டர் ரிவீல் எப்போ பண்ணுவாங்கன்னு? ஆமா, எனக்கு வந்த அப்டேட் படி கேரக்டர் ரிவீல் வந்து இல்ல கேரக்டர் ரிவீல் இல்ல வேற ஏதாவது அப்டேட் வந்து இன்னும் 2 நாள், அதாவது சாட்டர்டே சண்டே சொல்லலாம், இல்ல அடுத்த சண்டே சொல்லலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கேட்டது அவர் 4:50க்கு ட்வீட் பண்ணாரு இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி. ஓ அதுவா? 4:50க்கோ 4:55க்கோ ட்வீட் பண்ணாரு. ஆனா இந்த போஸ்டர் தான் அதனால எப்ப பாலான்னு ஏன் வரல கேட்டிருக்கீங்களா? சொல்லி அவரை கேட்டேன், அவ்வளவுதான். எப்ப பாலா அப்படின்னு நான் என்ன நினைச்சேன், ஓ அவரு இன்னைக்கு ஏன் வரல, கேரக்டர் ரிவீல் ஏன் வரலன்னு கேக்குறாருன்னு நினைச்சிட்டேன். இல்ல சும்மா அது. ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஓகே. கமல் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க? பிரதர் படத்துல ஃபுல் ஆல்பமா ரிலீஸ் பண்ணேன்னு பஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாரிஸ் வந்து பழைய இந்த ட்ரெண்ட் மாத்த போறாருன்னு. திடீர்னு நாளைக்கு சிங்கிள்னு சொல்றாங்க. என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா இல்ல? எது நியூஸ் ஒன்று வந்துச்சு, அதனால ஆடியோ லான்ச் எதுவும் வைக்கலையா? ப்ராப்ளம்லாம் இல்ல ப்ரோ, ப்ராப்ளம்லாம் இல்ல. இதுல ஒரு இல்ல ஃபுல் ஆல்பம்ன்றது வந்துட்டு அவங்க ஒரு டேட்டை வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அது எப்பவுமே வந்து நீங்க எந்த இப்ப ரீசெண்டா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஆஃப்டர் கோவிடே பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சே வந்து ஒரு மினிமமா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வச்சுதான், ஈவெண்ட் வச்சுதான் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு ஈவெண்ட் இல்லாம வந்து ஆன்லைன்லயே பண்ற அளவுக்கு இல்ல இது. ஆனா வந்து ஒரு நல்ல கேஸ்டிங், நல்ல ஒரு அதாவது வந்து ஒரு நேம், ஒரு ஃபேம் இருக்கிற ஒரு ஹீரோயின், ஹீரோ, அப்புறம் வந்து டைரக்டர், ஆக்சுவலா கமர்ஷியலா ஹிட் கொடுத்த டைரக்டரோட வந்து பண்றாங்க. அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்துட்டு மியூசிக் பண்றாரு. அப்படின்னும் போது இதுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து இது ஒரு ஃபங்க்ஷனா பண்ணாதான் வந்து மினிமமா வந்து அட்லீஸ்ட் சத்தியம்லயோ இல்ல வந்து வேற எங்கன்னா வந்து லான்ச் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. மேபி நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கு அடுத்த ஸ்லாட் கிடைச்சிருக்காது, அந்த டைம்ல வேற ஈவெண்ட் இருந்திருக்கும். அதனால வந்து அவங்க பண்ணாம போறதுக்கான ரீசன் இருந்திருக்கும். ஏன்னா நாளைக்கே பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈவென்ட் மாதிரி ஏதோ வச்சு பண்றாங்களா ஃபர்ஸ்ட் சிங்கிள், இல்ல எப்படி? ஈவென்ட் கண்டிப்பா வைப்பாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஈவென்ட் வைக்கல, ஆடியோ லான்ச்க்கு ஈவென்ட் வைப்பாங்க. இல்ல அதுதான் நாளைக்கு தான் கேக்குறேன். சில பேர் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளே தியேட்டர்ல இது பண்ணுவாங்களா, உங்களுக்கு பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்றேன். நாளைக்கு எதுவும் இல்ல, நாளைக்கு எதுவும் இல்ல. நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதுவுமே இல்ல. ஆடியோ லான்ச் வந்துட்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாஸ்கோ காமா அப்படின்ற ஒரு மூவி வந்து ஆடியோ லான்ச் பண்றாங்க. நகுல்து ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு படம். அந்த படத்தை வந்துட்டு நாளைக்கு வந்து லான்ச் பண்றாங்க. பிளஸ் அதோட பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க ரகு தாத்தா அப்படின்ற ஒரு மூவில. அந்த மூவி வந்துட்டு அந்த மூவிக்கான ஒரு மீட்டு தான் இருக்கே தவிர பிரதருக்குலாம் எதுவுமே இல்லை. ஆனா பிரதர் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் கன்ஃபார்ம். பிரதர் இல்ல, பிரதர் ரிலீஸ் ஆகாது, ஆகஸ்ட் 15 வராது. 15 இல்ல. ஓகே பிரதர், ஒரு சின்ன ஒரு இது இன்னைக்கு வந்து அப்டேட் மட்டும் அப்படியே ஒரு லைன் அப் பண்றீங்களா யாராச்சும்? நிறைய அப்டேட் வந்தது போல இருக்கு இன்னைக்கு, பயங்கரமா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ல ஏகப்பட்ட அப்டேட்ஸ். சொல்றேன் ப்ரோ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ வரட்டும். நிறைய வந்துச்சு. என்னன்னா
ஒரு 5-5க்கு வந்துட்டு விடாமுயற்சி வரும்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே 5-5க்கு வந்து பிரதரோட அப்டேட் வரும் அப்படின்ட்டு வந்து அவங்க சைட்ல இருந்து வந்து ஒரு இது பண்ணாங்க. அது 5க்கு வந்துட்டு வேற ஒரு ஆக்சுவலா வந்து நிறைய அப்டேட். இன்னைக்கு வந்து போட்னு ஒரு மூவி சிம்புதேவ் வந்து அவரோட சாங் வந்து ஒரு ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. வேற என்ன அந்த ஃபயர் சாங்கோட அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு வீடியோ வந்து அவங்க சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம வந்து வருணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தோட ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற என்ன நார்மலா எப்பவுமே ஈவினிங் ஆனா வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் ஆச்சும் இருக்கும், எதனா ஒரு படத்தோட அப்டேட் இருக்கும். இப்ப ஆகஸ்ட் நாயனோட சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது நான் சொல்ல மறந்துட்டேன். ஓராயா அப்படின்ற சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லிரிக்கல் வீடியோ விட்டுருந்தாங்க. ஆமா இல்ல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் இந்த மாதிரி வர்றது வந்து முன்னாடியே சொல்லுவாங்க, அதை எதிர்பார்த்து நம்ம டைம் வெயிட் பண்ணுவோம், டைம் சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்ட் இப்ப வீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு நிறைய அப்டேட்ஸ் வருது. முன்னாடி இப்ப பேசின பிரதர் இது என்னன்னே தெரியல, திடீர்னு தங்கலான் ஆகஸ்ட் 15 அந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஒரு ஷாக்காகவே இருக்கு, நல்லாவும் இருக்கு ஆன்லைன்ல பாக்குறதுக்கு. இல்ல ப்ரோ, இந்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க முன்னாடின்னு வச்சுங்களேன், அந்த டேட்ல அவங்களால மேக் பண்ண முடியலன்னா அதனால வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இப்ப இருக்கிற சோசியல் மீடியால வந்து நம்ம எல்லாத்துக்குமே ட்வீட் பண்ணி கேட்டுறோம்ல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து எதுவுமே வந்து ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆகாம வந்து அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணணும்னா சிம்பிளா பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. இப்ப தங்கலான்லாம் நீங்க எடுத்துக்கங்க, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நிறைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுல இருந்து புஷ் ஆகி வந்து இப்போ ஆகஸ்ட் 15க்கு ஃபைனலா இப்போ வருது அந்த படம். ஸோ அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஆல்ரெடி வந்து அவங்க நிறைய ஈவெண்ட் வச்சுட்டு அந்த டேட்ல ரிலீஸ் பண்ண முடியாம இருந்தனால வந்து சரி ஓகே இப்போ நம்ம ரிலீஸ் டேட் இப்படி பண்ணிக்கலாம், மேபி கிட்ட ஒரு கிளாரிட்டி வந்துடும், அந்த டைம்ல ஆடியோ லான்ச் வச்சுட்டு இன்னும் கிராண்டா பண்ணிட்டு டுவர்ட்ஸ் ரிலீஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் மெயின். அந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஒரு படம் ஒரு மாதிரி தான். ஓகே பிரதர், ஆகஸ்ட் 15 கன்ஃபார்ம் ஆன மூவிஸ் எதுவும் இருக்குங்களா பிரதர்? அதான் சொன்னல, ஆகஸ்ட் 15 கன்ஃபார்ம் ஆனது இப்போதைக்கு 2 படம் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னு வணங்கான், இன்னொன்னு வந்து அந்தாகன் டாப் ஸ்டார் பிரசாந்த். அதுதான் அபிஷியலா இருக்கு. அன்அபிஷியலா வந்து வரப்போற படம் வந்து ஆகஸ்ட் 15. வணங்கான் ஷியோர் ஷாட்டா வந்து அது ஆகஸ்ட் 15 தான் வரும். இது இல்லாம வந்து கீர்த்தி சுரேஷோட ரகு தாத்தா, அது மேபி ரிலீஸ் டேட் நாளைக்கு வரலாம். அது வந்து பிளான் பண்றாங்க. உலகப்போர், கடைசி உலகப்போர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆதியோட ஒரு படம் வந்து ஆகஸ்ட் 15 வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இதெல்லாமே மோஸ்ட்லி வந்து அந்த டேட்டுக்கு வந்து டார்கெட் பண்றதா வந்து நியூஸ். சொல்லுங்க ப்ரோ. டிமாண்டி காலனி 2 வந்துட்டு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல ப்ரோ. ஆகஸ்ட்னு சொன்னாங்க, பட் ஆனா 15th வருமான்றது எனக்கு ஷுவரா தெரியல. ஏன்னா 15th வந்து ஆல்ரெடி நிறைய படம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. டிமாண்டி காலனி ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட் படம், அது ஆக்சுவலா வந்து லோ பட்ஜெட் கூட கிடையாது, அது வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் டு நல்ல அந்த ஒரு பட்ஜெட்ல வந்து நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்து அவங்க ஒரு நல்ல டேட் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கங்குவா அந்த டைப் ஃபயர் சாங் டைப் விட்டாங்களா, ஒரு சின்ன மினி வீடியோஸ் மாதிரி ப்ரொமோஷன் பிளானிங்லாம் பயங்கரமா எதுவும் பிளான் பண்ணிருக்காங்களா? வேற மாதிரி கைண்ட் ஆஃப்ல இருந்தது திடீர்னு. கண்டிப்பா கங்குவாக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் வந்து பெரிய லெவல்ல இருக்கும் ப்ரோ. பாலிவுட் லெவல்ல வந்து பிளான் பண்ணிருக்காங்க கங்குவாக்கெல்லாம். ஓகே பிரதர், அது நார்மலான இந்த வீடியோவே கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா லைட் செட்டிங் ஓகே பிரதர், வேற லெவல்ல எதிர்பார்க்கலாம். இல்ல கண்டிப்பா இருக்கும், ஏன்னா அது பேன் இந்தியா லெவல்ல வந்து ரிலீஸ் பண்ற ஒரு படம். அதனால வந்து அவங்க சிம்பிளா வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து கங்குவாவோட பார்ட் 2வும் வரும் அப்படின்றது வந்து ப்ரொடியூசர் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து அவங்க பெருசா பிளான் பண்றாங்க அந்த கங்குவாவை இது பண்ணி. கண்டிப்பா வந்து அந்த படம் வந்து எப்படி சொல்றது, ப்ரொமோஷன் வைஸ்ல வந்து அவங்க இப்பத்திருந்தே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரெகுலர் அப்டேட்ஸ் விட்டுட்டு வந்து என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ரிலீஸ் டேட் விட்டதுல இருந்தே. கண்டிப்பா அதான் அந்த வீடியோ மேக் பண்றது பாத்தீங்கன்னாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பேசுவாங்க, ஒவ்வொரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்து. அது ஒரு சிங்கிளுக்கே பேசியிருக்காங்கிறப்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கே எப்படியா அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அப்டேட்ஸ், இன்னும் வேற ப்ரொமோஷன் நிறைய எதிர்பார்க்கலாம் போல இருக்கு. ப்ரோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இது விடாமுயற்சியும் வேட்டையனும் லைக்கா தானே ப்ரோ? ஆமா. எப்படி 15 நாள் கேப்ல எப்படி ஒன்னா ரிலீஸ் பண்ண முடியுமா?
15 நாள் இல்ல 20 நாள் வரும்ல. 20 நாள் அவங்க கலெக்ஷன் தானே, எப்படி 20 நாள் கழிச்சு ஏதோ ஒரு கோடி ஒரு 5 கோடியாச்சும் வரும்ல. ஆமா ப்ரோ, இது ஒரு படம் வந்து தியேட்டரிக்கலா பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஹிட் படமா இருந்தாலுமே 20 நாளுக்கு மேல வந்து தியேட்டரிக்கல்ல வந்து அது ஸ்கிரீன் கவுண்ட் கம்மியாகும். கரெக்ட்டுங்களா? அதே கவுண்ட் இருக்காது. ஆமா, கம்மியாகிறப்போ வந்து கண்டிப்பா ஸ்கிரீன் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு ஸ்கிரீன் கவுண்ட் இருந்துட்டு இருக்கும். பட் ஆனா புது படம் வந்து ஆக்குபை பண்ணிட்டே இருக்கும். இதுதான் ட்ரெண்ட் இப்போதைக்கு. ஒரு மேக்சிமம் வந்து ஹிட் ஆனா பிளாக் பஸ்டர் ஆனா 3 வாரம், ஹிட் ஆனா வந்து நார்மல் ஹிட் ஆனா 2 வீக்ஸ் தியேட்டர்ல வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணும் ஸ்கிரீன்ஸ். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப இந்த மாதிரி நடந்துக்குதா, ஒரே மந்த்ல ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க 2 படம்? நிறைய பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா வந்து சடனா கேக்குறதுனால தெரியல. பட் பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க தான் டேட்டா வச்சிருப்பீங்களே கையில. இல்லை இப்போ நான் இன்னைக்கு பேச முடியாது. இப்போ பேசினா உங்க காது ஏதாவது வழி வந்துடும். வண்டி பஜார்ல இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் பேசுறேன். அது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன், என்னென்ன கண்டென்ட் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் பேச சொல்றேன். ஓகே ஓகே. இல்லை இப்போதைக்கு இவர் கேட்டதுன்னா தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பொங்கலுக்கு 2 படம் வந்துச்சு. பாலையா படம், சிரஞ்சீவி படம் தயாரிச்சது மைத்ரி மேக்கர்ஸ் தான். ஒரே நாளில் இறக்குனாங்க. இத்தனைக்கும் ஒரு வார கேப்பு, 10 நாள் கேப்பு, 20 நாள் கேப்லாம் கிடையாது. ஒரே நாளில் இறக்குனாங்க. தமிழ்லேயே அது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் வச்சு சொல்றேன், நான் பஜார்ல இருக்கேன் அதனால. ஓகே ப்ரோ. அமரன் அப்டேட் எதுவும் இருக்குங்களா? அதான் சொல்லிட்டாங்க ப்ரோ, ஓகே. அமரன் இனிமே என்ன ப்ரோ அப்டேட் வேணும்? இல்ல வேற எதுவும் இன்டர்நேஷனல் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருந்தாங்க இப்ப ஆமா ஆமா. ரீசெண்டா. வேற எதுவும் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கா தெலுங்கு? இல்ல வரும் இந்த ப்ரோ, மாதிரி ஒன்னொன்னா இதுக்கு மேலதான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் அது பண்றதுனால இதுக்கப்புறம் வந்து ஆமா அமரனுக்கான அப்டேட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வரும். அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு அப்டேட் ஆச்சு வந்துடும். ஆமா. ஆகஸ்ட் 15th அவங்க பிளான் பண்ணலைங்களா? நல்ல ஒரு இதா இருந்திருக்குமே. புரியல, அது அப்படி இல்ல ப்ரோ. ஆகஸ்ட் 15th வந்துட்டு வேற படங்கள் இருக்குல்ல ஆல்ரெடி லைனப்ல. அதனால வந்து இவங்களால வந்து அது பிளான் பண்ண முடியாது. இல்ல சோல்ஜர்ஸ் சம்பந்தமா, ஆர்மி சம்பந்தமான ஒரு படம், ஒரு கனெக்டிவா இருக்குமே புரியுது. அப்படின்ற மாதிரி. பட் ஆனா வந்து இது அவங்க சைட்ல இருந்து வந்து அவங்க ஆகஸ்ட் 15th வந்து பிளான் அபிஷியலா பண்ணல. இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி அது டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகே brother. அவங்க அவங்க சைடு கொஞ்சம் ஒர்க்ஸ் ஏதோ இருந்திருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஏதோ இருந்திருக்கும், அதனாலே. நிறைய ரீசன் இருக்கு. ஆர்கேஎஃப்ஐல நிறைய மூவிஸ் வந்துட்டு டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து இப்போ ஏன்னா கமல் தான் ஆக்சுவலா வந்து எல்லாமே ஃபண்டிங் ரிலேட்டடா எல்லாமே வந்து அவங்க சைட்ல இருந்து தான் வந்து போகணும். ஸோ அவர் வந்து நிறைய எப்படி சொல்றது, அவர் ரொம்ப டோட்டலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 months வந்து பயங்கர பிஸியா இருந்தாரு. பொலிட்டிக்கலாவும் சரி, இந்தியன் டூ ரிலேட்டட் அந்த ஒர்க்லயும் சரி, பேரலா வந்து தக் லைஃப் வந்து அவரை இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே வந்து ஒரே டைம்ல வந்து பார்க்கணும்ல. ஏன்னா அவரோட இதுவும் இல்லாம வந்து எதுவுமே வந்து மூவ் ஆகாது. ஆர்கேஎஃப்ஏ வந்து அவரோட டிசிஷன் கண்டிப்பா ஒரு இடத்துல இருக்கணும். ஓகே பிரதர். ஃபைனல் டிசிஷன் வந்து கமல் அவங்கள்ட்ட அவங்க கண்டிப்பா சொல்றதுதான். சின்ன சின்ன டிசிஷன் தான் அவங்களே எடுத்துருவாங்க. பட் ஒரு மேஜரான ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வேற லொகேஷன்ல ஒரு ஷூட் எடுக்கணும், இல்ல வந்து ஒரு இது இந்த டைம்ல வந்து இது ரிலீஸ் பண்ணலாமா, இப்ப இந்த ரிலீஸ் டேட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அவரோட முடிவு இல்லாம வந்து இந்த டேட்ல வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே பிரதர். அந்த டைட்டில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாங்க, அது கவனிச்சீங்களா? அந்த த்ரெட்ல இது பண்ணது கவனிக்கலையே ப்ரோ. பரணி நீ பாத்துருப்பிய, சிவகார்த்திகேயனோட தீவிர ஃபேன். நேத்தே தோணுச்சு டைட்டில் பாண்டு. ஆர்மி நேம் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்களா உங்களுக்கு ட்ரெஸ்ல? அவங்க அந்த இது மாதிரி மாத்திருக்காங்க. இப்ப திடீர்னு அந்த டீசர் இப்ப இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஆமா ப்ரோ, அது மாத்திட்டாங்க. முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, சிம்பிள் நார்மல் ஃபாண்டா இருந்தது உங்களுக்கு. இப்ப அந்த ஸ்டிச்சிங் மாதிரி சூப்பரா இருந்தது. அது ஸ்டிச்சிங் பண்ற மாதிரி. ஆனா அதுலயே வந்து இது பண்ணிருக்காங்க, ஸ்டிச்சிங் ஃபாண்ட் மாதிரி மாத்திருக்காங்க. அது ஐடியா இப்ப எப்படி திடீர்னு அதெல்லாம் எப்படி ப்ரோ? திடீர்னு எதுவும் டைரக்ஷன் டீம்ல மாத்துவாங்களா, யார் ஐடியா கொடுப்பாங்க? அது என்ன சொல்ல, அது எங்க இருந்து வேணாலும் இன்புட் போயிருக்கலாம். ஸோ டைரக்டர் சைட்ல இருந்து போயிருக்கலாம், இல்ல டிசைனர் கூட இன்புட் கொடுத்துருக்கலாம். அவங்க எண்ட் ஆஃப் த டே வந்து டிசிஷன் எடுக்கிறது அந்த டீம் தான் எடுப்பாங்க. ஸோ அது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க போஸ்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா. இது ரீசெண்டா நான் கவனிச்சது பாத்தீங்கன்னா, அந்த பிடி சார் படத்துக்குமே டைட்டில் ஃபாண்ட் வேற மாதிரி இருந்தது ஸ்டார்டிங். இப்ப ரிலீஸ் போஸ்டர் அதெல்லாம் திடீர்னு ரிலீஸ் டயத்துல வேற மாதிரி மாத்திட்டாங்க.
என்ன ரீசனா பிரதர் இருக்கும் அதெல்லாம்? ப்ரோ எதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்? சொன்னது வந்துட்டு ஒரு கபிலன் விஷயத்தோட சொன்னாரு இன்னொரு ப்ரோ. விஷயம் ஃபர்ஸ்ட் பெட்டரா செகண்ட் இருந்துச்சுன்னா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கலாம். கபிலன் சொன்னாரு நேற்று வந்து ஃபர்ஸ்ட் கோபி பிரசனா ஆக்சுவலா பப்ளிசிட்டி டிசைனரே மாறிட்டாங்க ப்ரோ. அதான் ரீசன். அப்படிங்களா? ஆமா ஆமா, பப்ளிசிட்டி போஸ்ட் டிசைனரே மாத்திட்டாங்க அடுத்தது. ரெண்டு எந்த போஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அமரன் ஃபர்ஸ்ட் லுக் பண்ணது வந்து கபிலன், நேற்று பண்ணது கோபி பிரசனா. ஓ டிசைனரே மாத்திட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலா நீங்க கேட்டதுக்கு அதான் ஆக்சுவல் ரீசன். அப்படியா? எதனாலலாம் தெரியல எனக்கு. ஓ ஓகே ப்ரோ. ப்ரோ விடாமுயற்சி ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா? எப்படியும் லைக்கா படம்லாம் ரெட் ஜெயின் தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ, அபிஷியலா வந்து விட மோஸ்ட்லி அவங்க சர்க்கிள்ல தான் பண்ணுவாங்க ப்ரோ. அவங்க பண்ணல டைரக்டா, அவங்க பண்ணலனா கூட அவங்க சர்க்கிள் தான் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப விடாமுயற்சி எல்லாம் டைம்ல எல்லாம் 10ன்னு போட்டு விடுறாங்களே ப்ரோ. அது இப்ப டேட்டும் 10ல வர வாய்ப்புகள் இருக்கா? அப்படிலாம் இல்ல, அதுக்கெல்லாம் இல்ல ப்ரோ. டேட் 10ன்றதுக்காகலாம் 10ன்னு போடல. அவங்க ஏதோ ஒரு அந்த நம்பர் வந்து ஒரே பேட்டர்னா மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக போடுறாங்க. அது நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஃபுட்பால் எதுலயும் அப்படிதான் போட்டாங்க ஃபர்ஸ்ட் லுக்ல வரப்போல. ஆக்சுவலா அது 10 இல்ல ப்ரோ, ஒண்ணே மீன் பண்ணுது. 1ஆம் நம்பரோ 10ஆம் நம்பரோ, பட் கதையில ஏதோ ஒரு 10 மீன் பண்ற மாதிரி சம்திங் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டேட்டும் அந்த மாதிரி வருமான்னு மென்ஷன் பண்ற மாதிரி. ஓகே ஓகே. ஏன்னா ரிலீஸ் டேட்டும் அந்த மாதிரி வரலாமா, அது யோசனை இருக்கு. ரிலீஸ் டேட் அப்படி வருமா, அதுக்கு அது வரையும் வந்து அவங்க இது பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த 10க்கு வந்து மீனிங் இருக்கும் கண்டிப்பா. இது ரிலேட்டடா வந்து கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஏன்னா ஒரே பேட்டர்னா போறாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஆமாங்க ப்ரோ. இது விடாமுயற்சி ஒன் டே நடக்கிற ஸ்டோரி மாதிரி எதுவும் இருக்குங்களா? எதுவும் நியூஸ் வருது அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அது ஒன் டே நடக்கிற ஸ்டோரி தான். ஒன் டே நைட் ஸ்டோரி தான் அது. ஏன்னா லுக் போஸ்டர் லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே காஸ்டியூம் சேம் பேட்டர்ன்லயே இருக்கு. அப்படியே இருக்கும், இன்னைக்கு வந்து இருக்கும். அது இல்லாம வந்து ஒன் டே நடக்கிற ஸ்டோரி தான். ஓகே ஓகே. அப்போ கொஞ்சம் விறுவிறுப்பா போகும். மல் திருமேனி வந்து விளையாட அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்போம், காத்திருப்போம். லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பழைய ஏகே அப்படியே அது நல்லா இருக்கு. எனக்கு வந்து இடையில பார்த்தப்ப சன் நியூஸ்ன்னு நினைக்கிறேன், சன் நியூஸா சன் டிவியான்னு தெரியல, கிரீடம் பாட்டு போட்டு அந்த லுக்கு போட்டிருந்தாங்க பேக்ரவுண்ட்ல. அப்படியே அந்த பழைய இதே அப்படியே டக்குன்னு மனசுல இதாயிடுச்சு, போயிட்டு வந்துச்சு. சூப்பரா இருந்தது அந்த போஸ்டர். இப்ப லைக் பண்றோம். இது எண்ணெய் எறிந்தாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு பிளாக் ஹேர், அந்த ஒரு த்ரிஷா அவங்க காம்பினேஷன் பார்க்க நல்லா இருக்கு. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எஸ்கே லைனப் சொல்லுங்க. சுதா கொங்கரா வேற ஆட் ஆகிக்கிறாங்களா? அது இப்போதைக்கு ரூமரா தான் போய்கிட்டு இருக்குது. மேபி எஸ்கே இருக்கலாம். இல்ல சொல்லுங்க, இருக்கலாம். 24 இருக்கலாம். என்ன ப்ரோ, இதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தியோட ஒரு படம் பண்றாரு ப்ரோ. 25 ப்ரோ. 25 தான் டாக்ஸ் போயிட்டு இருக்குது. இன்னும் எதுவுமே சைன் ஆகல. வாய்ப்பு இருக்கு, வெங்கட் பிரபுக்கு வாய்ப்பு இருக்கு, சுதா கொங்கராக்கு வாய்ப்பு இருக்கு. இது கன்ஃபார்ம் ப்ரோ? சுதா கொங்கரா கன்ஃபார்ம் இல்ல, நிறைய டாக்ஸ் போகுது. ஹை பஸ் எஸ்கே ஒரு 26 வந்து தில்ராஜ் ப்ரொடியூஸ் பண்றாரு, ஒரு தெலுங்கு டைரக்டர் வந்து டைரக்ட் பண்றாரு. அது வேணா சொல்றேன். அது வேணா சும்மா ப்ரோ சொல்லுவாரு. கரெக்ட். யார் ப்ரோ டைரக்டர்? டைரக்டர் வந்துட்டு சொல்ல மாட்டேன் ப்ரோ, ப்ரொடியூசர் வேணா சொல்லலாம். ஒரு இன்ட் மட்டும் தாங்க. ஒரு படம் எடுத்துக்கா 2 படம்? இந்த டைரக்டர் நல்ல ஹிட் கொடுக்குற டைரக்டர் தான். ஓகே ப்ரோ, பெரிய டைரக்டரா? சரி. தெலுங்குல எல்லாமே மாசான டைரக்டர் தான் ப்ரோ. இல்ல தெலுங்குலயே இப்ப கொஞ்சம் மாறிட்டாங்க, மாறி மாறி வராங்க. நல்ல படங்கள்லாம் வருது, ஆனா மாஸ் பண்றதெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில டைரக்டர். அதனால டைரக்டரும் வந்து ரொம்ப இதுவா இருக்கும், ஹீரோயினும் வந்து பயங்கரமான ஒரு காம்போவா இருக்கும். மியூசிக் டைரக்டரும் வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் இது முன்னாடி எஸ்கே பண்ணாத ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கும். இப்ப ரொம்ப டூ ஏர்லி மத்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசுறது எல்லாமே. ஆமாமா, ஆக்சுவலா வந்து ப்ரொடியூசர் மட்டும் தான் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க, டைரக்டரும் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சிவகார்த்திகேயன். பட் ஆனா வந்து அது பெரிய பட்ஜெட் படம், ரொம்ப அவர் கரியர்லயே வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் அது.
வெதர் கோட் நெக்ஸ்ட் சிங்கிள் எதுவும் வருங்களா? அப்டேட் இருக்கா? அதுவும் கோட் தளபதி கோட் வந்துட்டு இன்னொரு சிங்கிள் ஒன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் ப்ரோ. கரெக்டா? அப்படிங்களா? இது யாரும் கேஸ்டிங் பர்த்டே எதுவும் வருதுங்களா? லியோ மாரி எதுவும் எதிர்பார்க்கலாமா? வீடியோ கிளிம்ஸ், பர்த்டே கிளிம்ஸ் யாருமே வரலையே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களே. இல்ல அதான் கேக்குறேன். இன்னும் கம்மிங் டேஸ்ல எதுவும் வருமா? மேக்ஸிமம் ஆகஸ்ட் 15th அந்த 15th மேல இல்ல அட்லீஸ்ட் அந்த அந்த வீக்ல 15th பிஃபோர் 5 days இல்ல ஆஃப்டர் 5 daysக்குள்ள அவங்க ஆடியோ லான்ச்சே பண்ணிடுவாங்க. ஓகே பிரதர். ஆடியோ லான்ச்சே அபிஷியலா வந்து ஆமா ஆடியோ லான்ச்சே வந்துரும். ஏன்னா September 5 ரிலீஸ்ல. ஆமாம். சும்மா ஆடியோ லான்ச் கன்ஃபார்ம் ஆனா இங்க சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியம் தானே பிரதர்? கண்டிப்பா அவருக்கு ஆடியோ லான்ச் தான் நேருல தான் பண்ணி ஆகணும். வேற இடமே இல்ல இங்க. முடியாது, கிரவுட் சமாளிக்க முடியாது. கண்டிப்பா வந்து ஆடியோ லான்ச் தான் நேரு தான். ப்ரோ இந்த ஓவர்சீஸ்ல எல்லாம் வந்து மூவி வந்து ஃபிக்ஸ் பண்றாங்களே, இப்போ October 10 கங்குவா வருது அப்படின்னா வேற மூவி ஏதாவது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க ஓவர்சீஸ்க்கு மட்டும். கண்டிப்பா முன்னாடியே சொல்லிடுவாங்க ப்ரோ. அந்த டைம்ல வேற மூவி வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 25 to 30 days அவங்களுக்கு அவங்களோட இது அந்த டைம்ல தான் சொல்லுவாங்களா? ஒரு 3 months பிஃபோர் பிஃபோர் கிடையாது. ஆனா 25 to 30 days மினிமம். அதாவது அது லாஸ்ட் டைம் வரையும், அந்த டைம் வரையும் வந்து சொல்லலாம். உடனே வந்து லாக் பண்ண முடியாது அவங்களால. நான் சொல்றது தெரியப்படுத்துது. பர்னி பேசு ப்ரோ. ஹலோ. ப்ரோ ஒன்றும் இல்லை, விடாமுயற்சி இதுதான். ஆக்சுவலாக 4 லுக் இது வரைக்கும் விட்டுருக்காங்க. ஒரு லுக்லையுமே வந்துட்டு மேக்சிமம் ஸ்டோரி ரிவீலிங்கா இல்லை ஸ்டோரி ரிலேட்டடா எதுவுமே இல்லை. பட் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்க லுக்ஸா விட்டதை விட தனியா வித்த வீடியோ, அந்த கார் ஆக்சிடென்ட் வீடியோ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அவர் டிஓபி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரு ட்ரக்கோட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இது ரெண்டும் வந்துட்டு பயங்கரமா அந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. லுக்ஸ்ல இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணவங்க இதுல இப்படி ரிவீல் ஆனா பரவாயில்லன்னு விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஹலோ பர்னி எக்கோ ஆகுது. ஆமா ஆமா நான் எக்கோ வருது. ஓ கேட்டுச்சா ப்ரோ நான் பேசுனதே இல்லையா? நீங்க பேசுனது கேட்டுச்சு ப்ரோ. எக்கோ வருது. ஓகே நீங்க பேசுறது எக்கோ ஆகுது. ஹலோ கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது ப்ரோ. கேக்குது எக்கோ அடிக்குது. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மியூட் பண்றேன். இப்ப கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. இப்ப உங்க சைடுல தான் எக்கோ அடிக்குது ப்ரோ. ஓ சரி. சுகுமார் நீங்க பேசுங்க. நான் பேசுறது ஓகேவா இப்போ? இப்போ ஓகே. ஓகே பவர் சைடு தான். பிரகாஷ் ப்ரோ வந்துட்டீங்களா? அவர் பஜார்ல இருந்து வீட்டுக்கு போயிருக்க மாட்டாருண்ணா இந்நேரம். தெருவுப்பா பஜார்ல இருந்து வீடு. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆடுஜீவிதம் பார்க்கலாம் ட்ரை பண்ண. அந்த ட்ரெயின் நீங்க அனுப்பிச்சீங்களா டெலிகிராம்ல லிங்க், அதுவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டைமே இல்ல, எந்த சீரிஸுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைனா. பார்க்கவும் டைமும் கிடைக்க மாட்டேங்குது. சீரிஸா? ஆமா டெலிகிராம் லிங்க் இது பண்ணீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆடுஜீவிதம் இல்ல, அது இன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்னும் பார்க்கல. நேத்தியே சொல்லியிருந்தீங்க எல்லாரும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இங்க டைமே இல்ல ப்ரோ, வேலையை போயிட்டே இருக்கு. அந்த அதுக்காக சொல்றேன், அந்த டெலிகிராம் லிங்கே டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 15 days ஆகுது. ஓகே ஓகே ஓகே. கொரியன் சீரிஸ். நீங்க மொபைல்ல பார்க்க வேணாம், பெரிய ஸ்கிரீன்ல பாருங்க. எந்த மூவி ப்ரோ? ஆடுஜீவிதம். ஓகே நான் டிவில தான் போட்டு வச்சு பார்க்கணும். ஓகே பாருங்க, மொபைல்ல பார்க்க வேணாம். யாராவது ஆடுஜீவிதம் பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா லிசனர்ஸ்ல
தயவு செஞ்சு மொபைல்ல பார்க்காதீங்க. டிவிலயோ இல்ல வந்து லேப்டாப்லயோ பாருங்க. அது மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து விஷுவல்ஸ் தான் அதோட ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் அந்த படத்துல. ஸோ ஓகே அதனால பிரதர். பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தா தான் அது வந்து வேல்யூவா இருக்கும். ஓகே பிரதர். டிவிலேயே ட்ரை பண்ணுவோம். ஓகே. லேட் ஆனாலும் பொறுமையா டிவிலேயே பார்த்துருவோம். பார்த்துட்டு சொல்லுங்க எப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். பார்ப்பேன். இடையில டைம் நிறைய முன்னெல்லாம் நிறைய பார்ப்பேன். நான் படம் ஒரு நாள்லயே 2 3 படம்லாம் பார்த்தாலும் இப்ப டைம் இல்லாம பயங்கர பிஸியா போயிட்டு இருந்தோம். எந்த படமே பார்க்க டைம் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒர்க்கு. அதான் இடையில டைம் ஸ்பெண்ட் பண்ணி படத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்கி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம். புரியுது ப்ரோ. ஃப்ரீயா இருக்க ஓகே பிரதர். ஆமா அதான் டவுன்லோட் போட்டு அப்படியே டவுன்லோட்ஸ்ல இருக்கும். நிறைய ஃபோல்டர் என்கிட்ட மொபைல்ல அப்படியே இருக்கும். முடிஞ்சா ஃபேமிலியோட இப்ப லாஸ்டா பார்த்துட்டாங்க கருடன் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் படமே எதுவும் பார்க்கல. அப்படியே இருக்கு, எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இடையில டைம் எடுத்து தான் பார்க்கணும். சண்டே ஒர்க்கா போயிடுது. வெளில எங்கேயும் போயிடும், அப்படியே ஓடிடுது டைம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன்லோட்ஸ்ல போட்டு வச்சு பார்க்குறோம் பிரதர். ஓகே ப்ரோ. ஓகே. அரவிந்த் ப்ரோ சொல்லுங்க. தழுவான ஒரு படம் இருக்குல்ல, மலையாள படம். எப்போ ஓடிடி வருது ப்ரோ? தல்வானா? தலைவன். ஆமா. தெரியுமா? ஓடிடி இது நான் அஃபிஷியலா எதுவும் அனௌன்ஸ் பண்ணல பிரதர். வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாள்ல. அது ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டர் வந்து. ஸோ கண்டிப்பா அது ஓடிடி சீக்கிரம் வந்துடும். மனோரமா மேக்ஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. சரி ஓகே. வந்துடும். இந்த மந்த்ல வந்துரும்னு நினைக்கிறேன். ஹிந்தி படம் மைதான் ஒரு படம் பார்த்தேன், சொன்னா சூப்பரா இருக்கு. மைதான் சூப்பர் ப்ரோ. செமையா இருக்கு. ஏரமன் மியூசிக் நல்லா இருக்கு. ஆமா படம் வந்து எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ ஆடு ஜீவிதம் வந்து மொபைல பார்க்க வேணாம்னு சொன்னீங்கன்னா ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது வந்து விஷுவல்ஸ்லாம் வந்து அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 இன்ச் ஸ்க்ரீன்ல பார்த்தாதான் வந்து அது நல்லா இருக்கும். மொபைல்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி 6 இன்ச் 7 இன்ச் தான் இருக்கும். அதோட விஷுவல்ஸ் அதோட ஹை குவாலிட்டியில 720p இல்ல 1080p டவுன்லோட் பண்ணி ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக சொன்னேன். ஓகே. இன்னைக்கு பார்த்தேன். ஓகே. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? வரல போல. சுகுமார் நான் கேக்குதானா? பரணி கேக்குது பரணி. நீ பேசிட்டு இரு. பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரா பாரு? இல்ல வரலையே. இப்பதான் கூப்பிட்டேன் வரல. யாராவது ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுத்தா பேசலாம். ஸ்பீக்கர்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க ஏதாவது. பிரதர் அமரன் சிங்கிள் எதுவும் எதிர்பார்க்கலாமா? இந்த மந்த்ல எதுவும் வருங்களா? வாய்ப்பு இருக்கா? சாங்ஸ் இந்த மந்த்லயா ப்ரோ? தெரியல. இப்பதான் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் வந்துரும் எப்படின்னாலும். ஓகே. படத்துல எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி 2 சாங் இல்ல 3 சாங் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலா. ஓகே பிரதர். ஸோ அவங்க சிங்கிளா விடுவாங்களா இல்ல வந்து சிங்கிள் விட்டுட்டு மேபி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்டா வைக்கலாம். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து முகுந்தா ஒரு ரியல் ஸ்டோரியா இல்ல இவங்க கொஞ்சம் ஏதோ? இல்ல அந்த அவரோட ரியல் ஸ்டோரி தான் ப்ரோ. அப்படியே எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்திருக்காங்க. அது வந்து ஒருத்தர் வந்து புக்கா எழுதினாரு. அந்த புக்கை பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. சுரரை போட்டு டைப்ல எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு புக் நாவல் தழுவி கொஞ்சம் எழுதிருப்பாங்க. கமர்ஷியலாவும் கொஞ்சம். கண்டிப்பா எல்லாமே இருக்கும் அந்த படத்துல. ரியல் லைஃப்ன்றதுனால விடாமுயற்சி தான் ப்ரோ. பிளான் பண்றாங்க ப்ரோ. விடாமுயற்சியா ப்ரோ? இப்போதைக்கு தீபாவளின்னு சொல்றாங்க. இப்போ அதனால தான் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. ரோகிணி ரேவந்த் பேட்டி கொடுத்திருந்தாரு. இல்ல தீபாவளி கன்ஃபார்மா வராங்கன்னு சொல்லிட்டு நேற்று யூடியூப் பேட்டி கொடுத்திருந்தாரு. ரேவந்த் ரேவந்த் இருக்காருல்ல, அவர் சொல்லி இந்த தீபாவளி கன்ஃபார்மா வருது. அதனால கேட்டேன். நான் இன்னைக்கே எதிர்பார்த்தேன் இதை வரும்னு, கீழே வரும்னு எதிர்பார்த்தேன்.
டேட் எதுவும் ஷூட் வரல. முடிச்சுட்டு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ரேவந்த் இதை பேட்டி கொடுத்தா கட் பண்ணி போட்டுருந்தேன், தீபாவளி கன்ஃபார்மா வருது அப்படின்னு சொல்லி. ஓகே ப்ரோ, தீபாவளி வந்தா இல்ல, ஹாப்பி தான். தீபாவளிக்கு தான் ப்ரோ பிளான் பண்றாங்க. கன்ஃபார்ம்ன்றது வந்து ஷூட் முடிஞ்சாதான் நம்மளால சொல்ல முடியும். இல்ல அவங்க தியேட்டர் சைடுல சொல்றாங்களா ப்ரோ லைக்கால? நான் ரேவந்த் பேட்டி கொடுத்துருந்தாரு, ப்ரோ அதனால இப்போ கேட்கறேன். ரொம்ப தீபாவளிக்கு ஒன்னும் டைம் இருக்கு, இப்பயே அவங்களால லாக் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா துணிவு அது மாதிரி தான் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க பொங்கலுக்கு வரனே அறிவிச்சாங்க. 1.5 மாசம் தான் இருக்கும், 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான். ஏன்னா துணிவு திடீர்னு தானே வந்தது அது பொங்கலுக்கு, அப்பயே அவங்க அது மாதிரி தான் பண்ணாங்க, அதனால கேட்டேன். ஏன்னா அவர் பேட்டி இப்பதான் பார்த்தேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே. அப்ப குட் பேட் அக்லி வந்து பொங்கல் கன்ஃபார்ம் தானே, அது போஸ்டர்லயே விட்டுருக்காங்க, அதுல எதுவும் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு? அதுல சேஞ்ச் ஆகாது ப்ரோ. மைத்ரி மோஸ்ட்லி வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதுல. அது கரெக்டா ஸ்கெடியூல் எல்லாமே பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, அதுல எதுவும் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு கம்மி தான் உங்களுக்கு? அவ்வளவு கம்ப்ளீட் ஆகல, ஒரு 25% முடிச்சிருப்பாங்க. சரி சரி, இன்னும் 2 ஷெட்யூல் முடிஞ்சிருங்களா? அதிகபட்சம் அக்டோபர்ல முடிஞ்சிடும் படம். அக்டோபர்ல ஃபுல்லா முடிஞ்சிரும் ப்ரோ. அதுதான் ப்ரோ என்ன ஜனதா இருக்கும், அது தியேட்டர்லாம் பார்த்தா ரவுடி கேங்ஸ்டர், மாதிரி, லோக்கல் ரவுடி அப்படிதான் இருக்கும். கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் படம் தான். ஓகே, கொஞ்சம் காமெடிக்கு முக்கியத்துவம் இருக்கும்னு நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிங்ஸ்லேட் நீங்களே அதை போட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. காமெடி. மார்க் ஆண்டனி வந்து எப்படி நீங்க அது கைண்ட் ஆஃப் ஒரு கேங்ஸ்டர் காமெடி எல்லாமே இருக்குல்ல. ஆதிக் வந்து எப்பவுமே ஹியூமர் ட்ரை பண்ணுவாரு, அவரோட மூவிஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவருக்கு அது அது அவர் அந்த அந்த போர்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங். அவரோட த்ரிஷால் அண்ட் நயன்தாரா பாத்தீங்கன்னா கூட தெரியும், அவர் அந்த ஹியூமர்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அவர் அதுக்கேத்த மாதிரி வந்து அதுவும் இருக்கும். பிளஸ் மாஸ் மாஸ் இதுவுமே வந்து இப்ப என்ன அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுலயே வந்து எல்லாமே ஆட் ஆயிடுது. ஸோ அதனால எல்லா ஃபேன் மூமெண்ட்டும் அந்த இதுல வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரை போட்டுக்கலாம், சந்தோஷ் நாராயணன் போட்டுருக்கலாம். அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடுவாரு, கொஞ்சம் பெரிய. ஏன்னா விஜய் அவருக்கு இந்த படமும் நல்லா போட்டு பைரவால படம் நம்ம இருந்தா கூட பாட்டு தீம் மியூசிக் செம்மையா இருக்கும். ரஜினி நல்லா போட்டார், எனக்கு தெரிஞ்சு அவரு ட்ரை பண்ணிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா பாட்டு தீம் மியூசிக் எல்லாம் செம்மையா போட்டுறாரு. ஆனால் படத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இவரு நம்ம இப்போ இருக்கிற டிஎஸ்பியுமே வந்து புஷ்பாக்கெல்லாம் ஒரு புஷ்பா ஒன்லாம் வந்து பெரிய ஹிட்டானது அவர் மியூசிக் தானே காரணம். ப்ரோ அஜித் திரிஷா பேரை வந்து 4 மூவிலுமே சேரவே இல்லை, இதுலதான் சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜோடியா நடிச்சு 4 படமே சேரவே இல்லை, இதுல சேர்ந்துட்டாங்கல்ல ப்ரோ. இதுலதான் வந்து இதுலதான் சேர்ந்திருக்காங்க. ஸ்டில்ல பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 லுக்கை விட ஆக்சுவலி இந்த லுக் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு வந்து இது திருப்தியான ஒரு லுக். ஓகே ஓகே.
புஷ்பா 2 அப்டேட் எதுவும் அது இடையில கூட ஏதோ இஷ்யூ இதெல்லாம் சோசியல் மீடியால பரவிட்டே இருந்தது. புஷ்பா என்ன 2 brother டிலே ஆச்சு? ஆகாது ப்ரோ. அது மோஸ்ட்லி வந்து டிசம்பர் தான். அவங்க பிளான் பண்ண இந்த டேட்ல வந்துரும். ஓகே brother. இல்ல இடையில ஏதோ அப்புறம் வாய்ப்பேச்சுல வந்து என்னமோ சொல்றாங்களே, டூர் போயிட்டே வாய்ப்பேச்சுல வந்து டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகாது, இன்னும் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஷூட்டிங் வந்து 20 days பெண்டிங் இருக்குன்றாங்க. ஷூட்டிங் பெண்டிங் இருக்குதான், அது இல்லன்னு இல்ல. ஷூட்டிங் கண்டிப்பா பெண்டிங் இருக்கு, பட் ஆனா தள்ளி போகாது. பரணி பிரகாஷ் வந்துட்டாரா? தெரியலையே பிரகாஷ் ப்ரோ, கேக்குதா? இருங்க நான் மெசேஜ் பண்ணி பார்க்குறேன் அவருக்கு. இல்லாட்டி டோலர் ப்ரோ. ப்ரோ இப்போ சினி ஃபீல்டுக்குள்ள நடக்கிற டைரக்டர் ஹீரோக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து வெளியில சொல்றாங்கல்ல, இந்த யூடியூப்ல எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியுது இதெல்லாம்? சும்மா ப்ரோ கேக்குங்களா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல இப்போ ஒரு சினி ஃபீல்டுக்குள்ள ஒரு மூவிக்குள்ள வந்து டைரக்டருக்கு ஹீரோவுக்கு ப்ராப்ளம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, அவங்க இந்த ஊருக்கு வரைக்கும் போறாங்க, இந்த ஊர் வரைக்கும் போறாங்க, இதெல்லாம் கோச்சிட்டு போறாங்க அப்படின்னா சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி ப்ரோ அவங்களுக்கு தெரியுது? அவங்களோட பர்சனல் விஷயம்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? யூனிட் தான். ஒரு படத்துல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 300-400 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஜாஸ்தி. அது மாதிரி பெரிய படத்துல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுவாங்க? அது புஷ்பா மாதிரி ஒரு படத்துலனா அது ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுவாங்களே. 1000 பேர் மினிமம் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் வெளியே நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுதான். ஸோ அது ஒருத்தர் மூலமா ஒருத்தர் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு அது கடைசியா நம்ம காதுக்கு வரும்போது வேற மாதிரி வரும். இந்த பிளைட் நம்பர்ல போனாங்க, இந்த இத்தனை மணிக்கு போறாங்க, அவங்க வீட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் ப்ரோ சொல்றாங்க. எல்லாமே எக்ஸாக்ட் எல்லாம் இருக்காது ப்ரோ. மேபி கான்ஃபிளிக்ட் அவங்களுக்குள்ள இருக்கும். மேபி வந்து அவர் வந்து வெளியே போயிருப்பாரு, அதுக்கப்புறமா இவரு போயிருப்பாரு, அதெல்லாம் இருக்கும். இந்த டைம்ல போனாங்க இதெல்லாம் பண்றாங்கன்றதுலாம் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களே ஆட் பண்ணி, நார்மலா அப்படியே சொன்னா நம்ம யாரும் நியூஸை வந்து பார்க்க மாட்டோம்ல, நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்காதுல்ல. ஸோ மசாலா மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தாதானே நம்ம பார்ப்போம். அதுதான் ப்ரோ. இந்த படம்னு இல்ல ப்ரோ, எந்த படம் இருந்தாலுமே இப்ப நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி திரும்பி ஷூட்டே போக மாட்டாங்க. டேரக்டருக்கும் அஜித்துக்கும் பிரச்சனை, டேரக்டருக்கும் லைக்காவுக்கும் பிரச்சனை, அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டைம்ல பிரச்சனை கிளம்பிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஷூட் போயிட்டு இருக்குல்ல, அது அப்படித்தான் இருக்கும். எல்லா படத்துக்குமே வந்து பிரச்சனையே இருந்தாலுமே அது வெளியே வந்து 4 பேரை ப்ரொஜெக்ட் பண்றது வந்துட்டு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அது பழைய பேச்சு தான் ப்ரோ பண்ணாங்க. யச்சுனத்துக்கும் அவருக்கும் சண்டைன்னு கலைப்புட்டது அவங்கதான். ஆனா அவர் அதுக்கப்புறம் 4 படம் பண்ணிட்டாரு அவங்க கூட. வலைபேச்சு 3 வந்து படம் நார்மலா பண்ணிட்டாரு. பேசினா நீங்க பாப்பீங்களா அந்த சேனல்ல? நார்மலா பேசினா அப்டேட் கொடுத்தா பார்ப்போம். ஏன்னா அவங்க யச்சுனத்துக்கு இவருக்கும் சண்டைனாங்க. அதுக்கப்புறம் மூணு படம் நடிச்சு, அதுக்கப்புறம் மொத்தம் 3 படம் நடிச்சாரு. மகிழ்க்கு இவருக்கு சண்டைனாங்க, அது படமே இல்ல ப்ரோ, முடிவு. அதான் சொல்றேன். வலைபேச்சு வந்துட்டு அவங்களோட ஸ்பீச்ல மசாலாவா ஆட் பண்ணாம அப்படியே நார்மலா ஜஸ்ட் இருக்கிறது மாதிரி பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்களே. 3 பேரும் தான் அப்படி பண்றாங்க. இல்ல எல்லாருக்கும் பண்றது இல்லையா? ரஜினி, சிவகார்த்திகேயன், அஜித். அவர் விஜய் பக்கம் வரவே மாட்டாங்க. அரசியல் பக்கம் மட்டும் தான் வருவாங்க. விஜய் பக்கம் அவங்க தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க படத்தை பத்தி. நீங்க வேணா பாருங்க. இல்ல ப்ரோ அவங்க சினிமா பத்தி நீங்க பேச மாட்டாங்க. அவங்க ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் தனுஷ் அடிச்சுட்டு தான் ப்ரோ இருந்தாங்க. அந்த திருச்சிற்றம்பலம் அந்த டைம் இப்போ ரொம்ப அடிப்பாங்க, ரஜினி ரொம்ப அடிப்பாங்க. ஆமா, அவங்க டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க ப்ரோ. அடிக்காத ஆளுன்னு அவங்க யாருமே கிடையாது. இது அடிக்கிறதுன்னு இல்ல ப்ரோ, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து எப்படி சொல்றது, அவங்க ஸ்டைல் வந்து இது பண்றதுதான். என்னன்னா அவங்க ஒரு ரீச் தேடிக்கிறதுன்னு சொல்லலாம். வேணா ரீச் தெரிகிறதுன்னு கூட இல்ல பாருங்க, இது வந்து வேற மாதிரி சொல்லலாம். ஓ அவங்களும் எல்லா மீடியா ஷோலயும் இருப்பாங்க, எல்லா படத்தும் வந்து பாப்பாங்க, எல்லாருக்குமே ஃப்ரெண்டு தான் அவங்களும். ஓகேவா? ஒரு பாலிடிக்ஸா எடுத்துக்கிட்டா ஒரு கட்சின்னு இருந்தா ஒரு எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே வந்து அந்த பாலிடிக்ஸ் ரன் பண்ண முடியும். இதெல்லாமே வந்து எல்லாமே வந்து ஒரு ஆப்போனன்ட் இருந்தாதான் வந்து அங்க சுவாரஸ்யம் இருக்கும்.
எல்லாமே வந்து பர்பஸா பண்றதுதான். அவங்க அப்படி பேசுவாங்க வீடியோல, பட் ஆனா நேர்ல வந்து அவங்க அதுக்கு அந்த அந்த ஆக்டரை பார்த்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி தான் நடந்துப்பாங்க. நம்மளுக்கு அது இப்படி தெரியும், மேபி வந்து அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பேசுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த வீடியோவோட வந்து அவங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி எல்லாமே அவங்க அந்த ஆக்டர் கிட்ட எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க. சுகுமார் ப்ரோ வெல்கம். நீங்க இல்ல நீங்களும் ஒரு ஜெர்னலிஸ்ட்ங்கறனால ஜெர்னலிஸ்ட் சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப அநியாயத்துக்கு ப்ரோ சப்போர்ட் பண்றேன் இல்ல ப்ரோ. இல்ல 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 இது வந்து வலைபேச்சுக்கு சப்போர்ட் பண்றது. வலைபேச்சுக்குன்னு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இப்ப நான் சொன்னது இல்ல வலைபேச்சுக்கு தான் சொல்றேன். இல்ல நான் சொல்லிடுறேன், ஃபுல்லா பேசி முடிச்சிடுறேன். நான் பேசி முடிச்சிடுறேன் இருங்க. இப்போ வலைபேச்சு எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து அஜித் சார் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு இது பண்ணி பேசுறாங்க, அஜித் சாரே டார்கெட் பண்றாருன்னு இவர் ஃபீல் பண்றாரு. இப்போ அஜித் சாருக்கு வந்து இப்ப எப்படி சொல்லிட்டு மேனேஜர்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா. இப்ப சுரேஷ் சந்திரா பத்தியுமே வந்து அவங்க சில டைம் பேசியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அடுத்த நாள் வந்து அவங்க நேர்ல பாத்தாங்கன்னா இவங்க பேசுனதையும் அவங்க ஏன் இப்படி பேசுனேன்னு இவரும் கேட்க மாட்டாரு. பதிலுக்கு வந்து இவங்களும் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களோட கான்வர்சேஷனே வேற மாதிரி இருக்கும். இல்ல இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நானு. ஏன்னா சுரேஷ் சந்திரா உட்காந்து வலைபேச்சு வீடியோ பார்க்க போறது கிடையாது. அவருக்கு லட்சம் ஒர்க் இருக்கு. லட்சம் ஒர்க்ல வந்து இவங்க வீடியோ பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணணும் இல்ல. அடுத்து என்னன்னா இவங்க வலைபேச்சு பேசுறாங்கல்ல, இன்னைக்கு வீடியோல ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க, நாளைக்கு ஒரு வீடியோல ஒரு பேச்சு பேசுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பேச்சு பேசிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு 3-4 சேனல் வச்சிருக்காங்க. இந்த சேனல்ல பேசுறதுக்கு ஆப்போசிட்டா அந்த சேனல் அவரே பேசிட்டு இருப்பாரு. அதே நாள் அடுத்த நாள் வீடியோ வந்திருக்கும். ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே பேசுவாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒண்ணுதான் கிளிக் பைட் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம வந்து எதை பாக்குறோம் அப்படின்னா இங்க நெகட்டிவ் தான் அதிகமா சேல் ஆகுது. ஆனா ஒரு நெகட்டிவ் அதிகமா பேசுறதுக்காக சில ஹீரோக்களை பத்தி நெகட்டிவ், சில ஹீரோக்களும் இல்ல, அவங்க பெரும்பாலும் எல்லா ஹீரோக்களும் இப்படிதான் பேசுறாங்க. ஒரு நாள் இன்னைக்கு ஒரு பாராட்டி பேசுவாங்க, நாளைக்கே வந்து அப்படியே மொத்தமா திட்டுவாங்க. அது காரணம் வந்து வியூஸ் தானே காரணம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் வீடியோ போடணும், 10 நிமிஷம் வீடியோ போடணும்னு வச்சுங்களேன், 2-3 கண்டென்ட் எனக்கு தேறிடுச்சு. அப்ப மிச்ச கண்டென்ட் தேரலன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஹீரோ ஒரே டாபிக் எடுத்து அவங்க திட்டி ஏதோ ஒரு நெகட்டிவா பேசிட்டு அவங்களுக்கு ரீச் கொடுக்கணும். டைட்டில் வைக்கணும், டைட்டில் பார்த்து நிறைய பேர் வியூஸ் வரணும். இப்ப அவங்களுக்கு பிக்சலா ஒரு 80,000 வியூஸ் வருது அப்படின்னா அன்னைக்கு டைட்டில் விஜயோ அஜித்தோ அப்படின்னு டைட்டில் வச்சா அன்னைக்கு 1.5 லட்சம் வியூஸ் வந்துடும். வியூஸ் டபுள் ஆயிரும். அவங்களுக்கு தேவை வியூஸ் அப்படின்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கிளிக் போயிட்டு தாங்க நம்ம வந்து அதுக்கு பாதிக்கப்படுறோம். அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, நம்ம தான் பாதிக்கப்படுறோம். ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்ட்ரஸோ வந்து யாரா பார்த்தாங்கன்னா நேர்ல நல்லதான் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாக்குறது இல்லைங்க ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப நமக்கு வந்து நான் சொல்றேன், நமக்கு வந்து அஜித்னு சொல்லல, நானு அஜித் குமார் ஏகேன்னு சொல்லல. அவங்க சின்ன ஆக்டர் பத்தி நீங்க பேசினா கூட அந்த ஆக்டர் நாளைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட்லயே அங்கே வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நேர்ல பார்த்து பேசிக்கும் போது நார்மலா தான் பேசிக்கிறாங்க. அப்படிதானே நான் பேசி ஆகணும். இல்லங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சின்ன ஆக்டருக்குலாம் பகச்சிக்க முடியாது இவங்கள. ஏன்னா நல்லா ஜாலியா சிரிச்சு பேசும் போதே இப்படி பேசுறாங்க அவங்க. அவன் அப்படி ஓடி குடிய கெடுத்துட்டான், இப்படி குடிய கெடுத்துட்டான், இவன் அவன் கூட குடிய கெடுத்துட்டாங்கிறாங்க. இதை நீங்க பகச்சு நேர்ல பேசி என்னங்க நீங்க அப்படி பேசிட்டீங்க, உங்களை நான் எவ்வளவு நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நாள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த ஹீரோ இருக்காரு அப்படின்னு ஒரு அதை ஆரம்பிச்சு அட ஆமாங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு பின்னாடி வேற வரும். இத வச்சு பிரகாஷ் நிறைய வீடியோ பாத்துருக்காரு போல, இவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருக்காரு. இல்ல அதாவது நிறைய வரும், நிறைய வரும் அவங்களுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க யூடியூப்ல. அது மட்டும் இல்ல, நமக்கு ட்விட்டர்லயே பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சாலும் சரி அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணி உண்மையா அப்புறம் நிறைய பேர் கிளிப்பிங்ஸ் வரும். அது நம்ம சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் கேட்பாங்க. ஆமா டேக் பண்ணி கேட்பாங்க. வாட்ஸ்அப்ல சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வாட்ஸ்அப்ல அதை அனுப்பி இது உண்மையான்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா பிரகாஷ் ப்ரோ ஒண்ணு இல்ல, இப்ப இந்த ஸ்பேஸ்லயே வந்துட்டு நீங்க எதனா ஒண்ணு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லி விட்டுருங்களா, அடுத்து இந்த ஹீரோயின் கூட பண்றாருன்னு நீங்க சும்மா சொன்னீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வலைபேச்சு தான் சொல்லுவாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், இங்க வந்து அவங்க சோசியல் மீடியால வர நியூஸே அவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நிறைய இருக்கு. இப்ப நம்ம வந்து சரி ரைட் ஒன்னே நான் திரும்ப எல்லாத்தையும் சொல்றேன், நான் லிசனர்ஸ்க்கு மட்டும் இல்ல பெரும்பாலும் நான் சொல்றது வந்து நெகட்டிவ் பின்னாடி போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்னைக்கு அதுதான் சேல் ஆகுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதை ரியாக்ட் பண்றீங்களோ அதுக்காக அது ரெஸ்பான்ஸ் இருக்கும். அவங்க இன்னும் மேலும் அவங்க வளர்ந்துதான் விடுவாங்க. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததுல சொல்றேன், நெகட்டிவா பேசி வளர்ந்தவங்க ஜாஸ்தி. பாசிட்டிவா பேசி நம்ம பாசிட்டிவா பேசி அமைதியா இருப்போம், நம்மள ஒரு பாய கண்டுக்க மாட்டான். நெகட்டிவா பேசுறப்பதான் ஜாஸ்தியா இருக்கும், ரீச் பயங்கரம். ஆனா அவங்க நிறைய டைம் ஒரு சில நியூஸ் எல்லாம் லேட்டா தான் ப்ரோ சொல்லுவாங்க. இப்ப இந்த வீர தீர சூரன்ல ஜெயசூர்யா நடிக்கிறாருன்னு அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பண்ணி மறுநாள் தான் அவங்க சொன்னாங்க விக்ரம் படம் இருக்குல்ல அதுல அடுத்தது அதுல ஜெயசூர்யா நடிக்கிறாராமா அப்படின்னு. அது வந்து புது நியூஸ் மாதிரி சொல்றாங்க, அது ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டாவும் சொல்லுவாங்க. இல்ல ஏன்னா வந்து இப்ப நமக்கு சினி ஃபீல்ட்ல இருக்கும்போது நான் சொல்றேன், இப்ப நான்லாம் வந்து எதையோ ஒரு மூலையில ஒரு 100ஆம் இடத்துல இருக்கேன்னு வச்சுங்களேன், நமக்கே ஒரு நியூஸ் வருது
அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து முதன்மையில இருக்கிறாங்க. அதாவது டாப் 10 அப்படிங்கிற இடத்துல சினிமா நியூஸை பாக்குற இடத்துல அவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நியூஸ் வர சர்ப்ரைசிங்கே கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதை அழகா 35 வருஷம் சினிமா ஃபீல்டுல இருந்திருக்காங்களா, 35 வருஷம் அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஏதோ கேட்டுட்டு இருந்தாரு, அப்ப வண்டியில வந்து என்னால பதில் சொல்ல முடியல. எப்படி அவங்களுக்குள்ள இன்ஃபோ கிடைக்குது, ஒரு நடிகர் அங்க போறாரு இங்க போறாரு அப்படிலாம் இன்ஃபோ கிடைக்குன்னா, இந்த 35 வருஷம் 40 வருஷம் அவங்க ஃபீல்ட்ல இருக்காங்களா, அவங்க மேல ஒரு பெரும் மதிப்பு வச்சிருப்பாங்க டீம்ல உள்ள எல்லாருமே. அவங்களுக்கு வந்து இன்ஃபோ கொடுத்து ரெகுலரா இன்ஃபோ கொடுக்குற மாதிரி ஆளுங்க உள்ள இருப்பாங்க. ஒரு யூனிட்ல வந்து அதே மாதிரி வந்து டாப் 5ல ஒரு 100 பேர் தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, ஏன் டேரக்டருக்கே தெரியாத ஒரு 100-200 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க மூலமா இந்த தகவல், இந்த கெட்டப்ல நடிக்கிறாரு, இந்த இடத்துல ஷூட்டிங் போகுது, நாளைக்கு என்ன பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க, இந்த அப்ப ஒரு வாரத்துல என்ன ஒரு இந்த நாட்டுக்கு போயிருவாங்க போல இருக்கு, என்ன அப்படியே சொல்லி வச்சிருக்காங்க, இந்த தேதிக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப என்னன்னா இன்ஃபோ முன்னாடியே வந்துருது, ஒரு வாரம் 10 நாள் வச்சு இந்த இடத்துல ஷூட்டிங் போல இருக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரி கிடைச்சா 10 வரி நம்ம எழுதலாம், ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே எல்லா ரைட்டருக்கும் கிடைக்கக்கூடியது. இன்னைக்கு யூடியூப் காலம், ஒரே ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சா டீயை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிடலாம், அவ்வளவுதான். இப்படிதான் தகவல் பெருசாகிறது. அப்புறம் 1 மணி நேரம் எப்படி போச்சு எனக்கு? நீங்க சொல்லுங்க, விடாமுயற்சி பாத்தீங்க. பாலா என்ன சொல்லிட்டு இருந்தானா, அப்போ போன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது பிரகாஷ் ப்ரோ நேற்றுக்கு பெட் மேல குதிச்சு விளையாடினு இருப்பாரு, இந்த லுக்க பாத்துட்டு உடனே அவ்வளவு குஷியா இருப்பாரு அப்படின்னா உண்மையாவா? இல்ல எப்பவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல போஸ்டரை பார்த்துட்டோம்னா ஒரு மன லெவல்ல வந்து ஒரு குஷி கிடைக்கும். ஓகேங்களா? குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தப்ப ரொம்ப நாள் வச்சு சேட்டை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்தோன்னே ஒரு குஷி வந்துச்சு. டிசைன் நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருக்கு, இது அதுல 1008 சொல்லலாம். ஆனா ஒரு பார்த்தோன்னே ஒரு சினிமா ஃபேனாவும் ஒரு ரசிகனாவும் பார்த்தோன்னே ஒரு குஷி ஆகுது பார்த்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் லுக்ல கிடைச்சிச்சு. விடாமுயற்சியில அப்படி ஃபர்ஸ்ட் லுக்ல கிடைக்கல. நம்ம என்ன பண்ணோம், அப்படியே அப் டு டேட் பேசுறோம். இப்போ இதை பார்த்தோன்னே ஒரு மைண்ட் செட், ஒரு குஷி கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த லுக்கு. அதுதான் அது பாலா சொன்னது ஆல்மோஸ்ட் உண்மைதான். ஆனா அந்த இடத்துல பெட்லாம் குதிக்க முடியாது, வண்டியில வந்துட்டு இருந்தேன். வீட்ல இருந்தா பண்ணிருப்பீங்க. வீட்ல என்ன ட்ரெண்ட் ஷூட்டுக்கு போன் அடிச்சு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்போம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லுக் ஓட்டிருக்கணும் பயங்கரமா. ஏன்னா ஒரே ஒன்று தான் இருந்தது போஸ்டர்ல, டிசைனே கிடையாது. சும்மா அந்த ஸ்பாட்ல போட்ட கிளிப்பிங் ஸ்டில் எடுக்கிறாங்கல்ல, அழகா எந்த டிசைன் இல்லாம போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே எவ்வளவு அழகா இருக்கு, எந்த ஒரு அதாவது ஜிகினா வேலையுமே இல்லாம பாக்குறதுக்கு எவ்வளவு அதாவது கவித்துவமா இருக்குமாங்கல்ல. ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆர்டிபிஷியலா ஒண்ணு இல்ல, ஸ்மைல் தான் அந்த போஸ்டருக்கு எடுத்து கொடுத்தே, ஸ்மைல் தான் 2 பேர்த்தோட அழகியல், அவ்வளவுதான். அதான் பிரதர், அந்த போஸ்டர் எல்லாமே கவனிச்சீங்கன்னாமே ஸ்பாட் லுக் தான் போல இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டோ ஷூட்டே எடுக்கல, புரியல. ப்ரோ அதான் சொன்னாரு, ஆதி ப்ரோ அதான் சொன்னாரு. அதை சொல்றேன், பாதி தூரம் வந்து வண்டியில வந்துட்டு இருந்தேன், அதனால ஹெட்செட்டை கழட்டிட்டேன். பாதி தூரம் வந்து பஜார்ல நின்றுட்டு இருந்தேன், அந்த டைம்ல கேட்டுட்டு இருந்தேன். இப்படிதான் ஓடிச்சு 1 மணி நேரம். இன்னைக்கு அவ்வளவா மாட்டிக்கிட்டேன். பிரகாஷ் ப்ரோ வீக்கெண்ட்ல மாட்டிக்கிட்டேன். போட்டோ ஷூட் எடுக்கலையா பிரதர்? அது விடாமுயற்சிக்கு தனியா செப்பரேட்டா எடுத்திருப்பாங்க, நமக்கு ரிவீல் ஆகாம இருக்கலாம். இல்ல வந்த போஸ்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்த போஸ்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பாட் லுக் தான் இருக்கு. லியோ படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியே இருக்கு அப்படியே. இல்ல என்ன இருந்தால் படம் வரைக்குமே படத்துல உள்ள அந்த ஸ்கிரீன்ஷாட் மாதிரி தான் எல்லா ஸ்டிலுமே விட்டுடுறாங்க. படத்துல இருந்து இல்லாம எதுவுமே விடல. ஆனா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த போட்டோ ஷூட் எடுத்த ஸ்டில்லாம் விட்டாங்க. அந்த இதை சுத்துறது, காயினை சுத்துறது, அந்த காப்பு இருக்குல்ல, காப்பை சுத்துறது, அதுல 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு விட்டாங்க. ஏப்பா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லுக் மெட்டீரியல் முன்னாடியே விட்டுருக்கணும், ஏன் எவ்வளவு லேட்டா விட்டீங்கன்னு தோணுச்சு. அது மாதிரி இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா மகிழ் எப்பவுமே கொஞ்சம் போட்டோ ஷூட் தனியா பண்ற ஆள் தான், என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. பெரும்பாலும் மகிழோட படங்கள்ல வந்து படத்துல உள்ள இதான் ஸ்டில் தான், அதாவது படத்துல உள்ள சீன் தான் ஸ்டில்லா வருது. இது வரைக்கும் பார்த்த வரையில இந்த படத்துலயும் அதே தான் ஃபாலோ பண்றாரு அவர். பிரகாஷ் கேக்குதா? நிறைய பேர் புது ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த வலைபேசி மேட்டர், அவங்க விக்ரம் கதை சொன்னாங்க ப்ரோ. அந்த கதையை நீங்க தான் அவங்களுக்கு சொன்னீங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு இன்னி வரைக்கும். அந்த கதை இல்லைங்க நான் அதெல்லாம் இல்ல, அவங்க விஸ்வாசம் ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணிட்டாங்க. கதை அண்ணன் தம்பி கதை சொன்னாங்க ப்ரோ, அதுதான் எனக்கு ஒன்றும் மனசு கேட்கல. சரி, அதான் நீங்க சொன்னீங்க. அவங்க சொன்னாங்க சிவராஜ்குமார் ஜெயில இருப்பாரு, அது ஜெயிலர் ரஜினி எப்படி அவங்க எவ்வளவு உள்ள இருந்து காப்பாத்துறவங்க தான் கதை, அவங்க எப்படி தப்பிக்க விடாம பாத்துக்கிறதா கதை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிலாம் இப்படிலாம் சொல்லவே வரும். விஸ்வாசம் கதை நம்ம கதை. ஏன்னா விசுன்னு ஒருத்தரா, வாசுன்னு ஒருத்தரா, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா, அதனால விஸ்வாசம் டைட்டில் கேட்டுறாங்க. அவனை கூட்டு காட்சி கதை எழுதுங்க தோழர். சும்மா தனியா உட்காந்து லேப்டாப் வச்சுட்டு நீங்களும் எழுதிட்டு இருக்கீங்க. கூட்டுப்பாங்க வலைபேச்சு, அவங்க டீம் அழகா எழுதிட்டாங்க கதைங்க. இந்த மாதிரி கதைலாம் நல்லா எழுது பாருங்க. ஆமா, ஊர்க்கதை தான் எழுதுவாங்க அவங்க. வலைபேச்சு கிசுகிசு சொல்றத விட இந்த கதை சொல்றதாங்க நம்ம ஹைலைட்டா அல்டிமேட்டா இருக்கு. சம்பந்தமே இருக்காது படம் ரிலீஸுக்கும் அவங்க சொன்ன கதைக்கும்.
ப்ராபபிலிட்டி தான் ப்ரோ. இந்த இடத்துல ட்ரை பண்றது இந்த ஒரு ப்ராபபிலிட்டி தான். எதனா ஒண்ணு ஒர்க் ஆயிடும்ல. ஒரு நாலு விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா அதான் விக்ரம் கதை மன்னிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்க, அவங்க கிட்ட இதுதான் கதைன்னு ஒரு கதையை சொல்லி விடுங்க, அவங்க வாட்டுக்கு சொல்லட்டும், இந்த படத்துல கதைன்னு சொல்லட்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அவர் 3 படத்துக்கு சொன்னாரு, 3மே வந்து இதாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 3 தான். வேற ஏதாவது இருக்குதான்னு தெரியல இந்த மாதிரி. ஏன் விடுங்க, அதை விடுங்க, அவங்கள விட்டுருங்க. நம்ம வேற எதுக்கு போவோம். நான் இன்னொன்னு கேட்க வந்தேன் பிரகாஷ் ப்ரோ கிட்ட. பிரகாஷ் ப்ரோ இதை கைப்பற்றிட்டாங்களா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ இது என்ஓசி கொடுத்துட்டாங்களா? 2D என்ஓசி கொடுத்துட்டாங்களா? சிவகார்த்திகேயன் இல்ல, அதுல அவங்க அபிஷேக் அனௌன்ஸ் பண்ணா தெரியும். அந்த படம் இப்போதைக்கு தள்ளி போயிட்டாங்க. அது வேற ஹீரோ நடிக்க போறாரு, அது மட்டும் உறுதியாயிருச்சு. என்ஓசி மேட்டர் நமக்கு தெரியும். அதெல்லாம் இண்டஸ்ட்ரி, அதாவது சினிமாக்குள்ள சம்மந்தப்பட்டது, அது நமக்கு தேவையும் இல்லை. அந்த என்ஓசி மேட்டர் நமக்கு தேவையில்லை. அது சுதா கங்கராக்கு தான் முக்கியம், நமக்கு முக்கியமே இல்ல. நமக்கு யார் படம் பண்றா அந்த படம், அதுதான் நமக்கு இன்ஃபோ. அதுக்கு மேல வந்து அவன் அதுக்குள்ள இருக்க நம்ம பார்க்கணும், அதுக்கு மேல உள்ளதான் நம்ம பார்க்கணும். யார் நடிக்கிறா, யாரா நடிக்க போறா, யார் மியூசிக் டைரக்டரா வர போறாங்க, அது நமக்கு தேவை. ஒரு ஆடியன்ஸா ஃபேனா நமக்கு அதெல்லாம் தேவை. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள மேட்டர் நமக்கு தேவையில்லையே. பட்ஜெட்டு, என்ஓசி மேட்டர்லாம். பிரகாஷ் கேக்குதா? பிரகாஷ் சொன்னீங்கல்ல, வலைபேச்சு வந்து சுரேஷ் சந்திரா பார்க்க மாட்டாரு, அது வந்து நிச்சயமா நாட் பாசிபிள். சுரேஷ் சந்திரான்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் ஒரு ஏஜென்சி வச்சிருக்காரு, கரெக்டா? அவரு கீழே வந்து 10-15 பேர் வேலை செய்யறார். நிச்சயமா அவரே கேட்காட்டினாலும் நிச்சயமா தினமும் வந்து அவரோட பிஆர் வந்து நிச்சயமா கேட்பாங்க. கௌரிகள் அவங்க அதை பார்க்க வேண்டிய வேலை இல்லையா உங்களுக்கு? நெகட்டிவ் பரப்புறவங்க நெகட்டிவ் பரப்பின்னு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது இல்ல. I'm talking to சுரேஷ், கொஞ்ச நேரம் இருங்க. வந்து நீங்க வந்து ட்ராக்கர்ஸ்னு சில பேரை சொல்றீங்க, அவங்க வந்து போஸ்ட் பண்றாங்க. பட் ஆக்சுவலி அந்த ரியல் ட்ராக்கர்ஸ் ஆக்சுவலி இந்த பிஆர் ட்ராக்கர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா தினமும் அவங்க பேப்பர் வெட்டுவாங்க. ஓகே, பேப்பர் காலையில எழுந்திரிச்சதும் இந்த ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாம் செய்யறது வந்து அந்த பிஆர் அந்த பேப்பர் வெட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க எங்கெங்க போறாங்களோ அந்த கிளிப்லாம் கட் பண்றது. ஸோ அந்த ஆக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க. they actually cut and give. ஸோ அதை அவர் பார்க்க மாட்டாருன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் குவைட் ரைட் சொல்ல வந்தேன். ஸோ நிச்சயமா அவர் பார்ப்பாரு, அவங்களுக்கு தெரியும். ஆனா சுகுமார் சொன்ன மாதிரி அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. நான் சொல்றது அஜித்துக்கு பிஆர்ஓவே அவர் ஒர்க் பண்ணலங்கிறேன். அப்படிங்கிற பட்சத்துல அவர்லாம் வந்து இத வீடியோ பார்த்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இதெல்லாம் பார்க்கணுங்கிற இது இல்லைங்கிறதா. அவ்வளவுதான். நான் சீரியஸான பதில் நான் சொல்லல. அத நீங்க போது அவர்கிட்ட சொல்லிக்க பார்க்க மாட்டாரு. சுகுமார் சொன்னதுதான் கரெக்ட். சீரியஸான பதில் கிடையாது. என்ன காரணம்னா சுரேஷ் சந்திரக்கு லட்ச வேலை இருக்கு. அவர் ஒரிஜினலா அஜித்துக்கு பிஆர் ஒர்க்னா உண்மையால ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. அது அவர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் சார்பில் நாங்க பேசிக்குவோம். அவர் பிஆர் ஒர்க் என்னைக்கு பண்ணிருக்கிறாரு, பிஆர் ஒர்க்குங்கிறதோட மீனிங் என்ன அப்படிங்கிற எதுவுமே நாங்க பேசுறது அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது. அவங்க என்ன இருந்தாலும் நாளைக்கு அவங்க பார்த்துதான் ஆவாங்க, அதை பத்தி அவங்க கேரே பண்ண மாட்டாங்க. பட் ஆனா on the back end there are people cutting and there are people clipping. இங்க இந்த ஸ்பேஸ் எனக்கு தெரியும் நிறைய பிஆர்ஓ ட்ராக் பண்றாங்க. நீங்க அந்த பிஆர்ஓ வந்து ட்ராக் பண்றது இல்ல, அவங்க அந்த 2ஆம் பட்சமா 3ஆம் பட்சமா இருப்பாங்களே பாருங்க, அந்த யங்ஸ்டர்ஸ் இப்பதான் கிராஜுவேட் பண்ணி வந்திருப்பாங்களே, தே ஆர் கிளிப்பிங். அது எனக்கு ஒரு ஃபேக்டா தெரியும். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ட்ராக்கிங், அந்த டைம் பாஸ் அண்ட் ட்ராக்கிங். சில சமயங்கள்ல ஐ நோ. ஸோ அதான் நான் சொல்றேன், அது கேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க சீரியஸ் மேட்டரா பதில் சொல்றீங்க, நான் அதை வந்து வேற ஆங்கிள் சொல்றேன், அவ்வளவுதான். அது இப்ப உங்களுக்கு லிசனர்ஸ்க்கு தெரியும், ஏன்னா முக்கியமா ஏகே ஃபேன்ஸ்க்கு தெரியும் ஏன் சொல்றேன். நீங்க ஏகே ஃபேன்ஸ்க்காக பேசுறீங்க, நான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்றேன், கரெக்டா? இல்ல பிரகாஷ் நான் அவன் சொல்லிக்கிறேன். அஸ் ஏகே ஃபேன் ஒரு ஆன்லைன் ஐ மீன் ஆஃப்லைன்ல வேணா அது நிறைய பண்ணுவாப்ல, ஓகேவா? ஆன்லைன்ல 0 தான், நான் ஒத்துப்பேன் அதை. இந்த ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ்க்கு இந்த போஸ்ட் சொல்றது, டைமிங் சொல்றது, இதுக்கெல்லாம் ஒரு ஒத்தே இல்லை. வேணா படம் ரிலீஸ் நீங்க டேட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டு கரெக்டா புஷ் பண்ணி படத்தை கொண்டு வந்துருப்பல, அது மாதிரி தான் பண்ற வேற. ஆஃப்லைன்ல அதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டாப்போ, அவளை தெரியாது. ஏன்னா அந்த காலத்து பிஆர்ஓ பேப்பர் ஆடு, நியூஸ் பேப்பர் ஆடு, அது மாதிரி ஆடு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு ஒரு சுரேஷ் சந்திரா வெரி அட்வான்ஸ். அட்வான்ஸ் இல்ல, நீங்க அவரோட ஏஜென்சி வச்சு நடத்துறாரு, என்ன சொல்றீங்க?
இருக்காங்க சீரியஸ் நீங்க தான் சுரேஷ் சந்திரா புகழ்றீங்க. சீரியஸ் மேட்டர் நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம வேற ஆங்கிள் சொன்னது இது சீரியஸா வேணாம். நாங்க சொல்றது ஐ ஃபன் நோ பண்றது. பட் ஓகேவா? அது யா தெரியும். அது ஓகே ஓகே விட்டுரும். ஓகே நீங்க பேசுங்க. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் ஸ்பீக்கர். அவர் சும்மா பிரகாஷ் ப்ரோ பண்ணா சொன்னாரு. இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு அவ்வளவுதான். இல்ல அது ஃபன் மேட்டர். அது வந்து இல்ல ஜேசன் செஞ்சைக்கும் அவர்தான் பியர், அவர்தான் பர்சனல் மேனேஜர் கூட. இன்னைக்கு அப்புறம் வர படத்துக்கு பிரகாஷ் அறிவு வந்து ரீசெண்டா ஆல்பம் எல்லாம் போட்டிருந்தார்ல, அதை பத்தி ஒரு கேள்வி. தோழர் இருக்கிறனால சந்தோஷ் நாராயணுக்கும் அறிவுக்கும் என்ன ப்ராப்ளம் ரியலா? ஏன்னா ஒரு பேட்டியில வந்து சந்தோஷ் நாராயணன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்ததான் எனக்கு இப்பதான் பிரகாஷோட கஷ்டம் புரியுது. அவர் சொல்லுவாரு, எங்க நேத்து அதை பத்தி நேத்துதான் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு பிரகாஷ் ப்ரோ. டெய்லி அனுபவிக்கிறாரு தோழர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாரு. எனக்கு பகீர் இருந்துச்சு. மூச்சு விடாம பேசுவாரு. அவர் பேசினாலே மூச்சு விடாம பேசுவாரு. பிரகாஷ் நீங்க அப்லோட் தான் பண்ணணும். இனிமேல் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து கேட்க சொல்லுங்க. நானும் அதை ஃபாலோ பண்றேன். ஓகே. நேத்து ஸ்பேஸ் வந்து நம்ம சுகுமார் ப்ரோ பேஜ்ல ரெக்கார்டிங் ஸ்பேஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் பேசியிருப்பாரு இந்த மேட்டரை பத்தி. சரி. அலசி ஆராய்ஞ்சி அந்த கதையோட பின்னணி என்ன, மூலக்கதை என்ன, மூலக்கதைக்கு அப்புறம் வந்து தெளிவான திரைக்கதை என்ன, திரைக்கதைக்கு அப்புறம் பினிஷிங் கிளைமேக்ஸ் என்ன முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாரு. டைம் இருந்தா ஒரு மணி மொத்தம் 2.5 மணி நேரம் தான். அவர் இந்த இஷ்யூ பத்தி பேசினது 1/2 மணி நேரம். சோ நீங்க எங்க நடுவுல கிளிக் பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பாருங்க. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டு கட்டாயம் ஒன் டே லேட்டா வந்துட்டு இந்த கேள்வி கேட்கறேன். கட்டாயம் நான் ஃபாலோ பண்றேன். இல்ல ஏன்னா ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயண் காம்பினேஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் மாதிரி இருந்துச்சு. அது இல்லாம இருக்கும் போது வந்து அவங்க திருப்பி சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும்னு ஒரு ஃபேனா வந்து எனக்கும் ஒரு பயங்கர ஆசை இருக்கு. அது சந்தோஷ் இந்த கேள்வி இருக்கு. கேள்விக்கான பதிலும் நேற்று ஸ்பெஷல் இருக்கு. நம்ம ரிப்பீட்ல நம்ம ஆடியன்ஸ் டெய்லி ரிப்பீட் ஆடியன்ஸ் மாதிரி ஆயிரும். ஓகே பிரகாஷ், கேரி ஆன். நான் பாக்குறேன். தேங்க்ஸ் தோழர். ராயன் அடுத்த ப்ரமோஷன் எதுவும் இருக்குங்களா? என்ன பிளான்ல இருக்காங்க ராயன் டீம்? அவ்வளவுதான். இனிமேட்டு என்ன ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. 1 வீக் இருக்கே. இன்னைக்கு தான் சிங்கிள் விட்டாங்களே. இன்னைக்கு லிரிக்கல் வீடியோ விட்டுருக்காங்க. சிங்கிள் லிரிக் வீடியோ. லிரிக் வீடியோ இல்ல. ப்ரமோஷன் பிளான் எதுவும் இருக்குங்களா? நெக்ஸ்ட் தனுஷ் யூடியூப் திறந்தாலே எஸ்டி சூர்யா இன்டர்வியூ, அப்புறம் வந்து அந்த டீமோட இன்டர்வியூ எல்லாம் இருக்கு. இன்னில இருந்து நான் பார்த்தேன். நான் இன்னைக்கு ஒரு 10 இன்டர்வியூ பார்த்தேன். இன்னைக்கு வந்திருக்குங்களா? ஆமா ப்ரோ. சினிமால ஆமா இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஒரு 2 hours முன்னாடி. ராயன் எக்ஸ்க்ளூசிவ் ராயன் பாத்தீங்களா? ஆமா ராயன் இன்டர்வியூ. ஓகே. தனுஷ்க்கு நெக்ஸ்ட் ஃபிலிம் குபேராவா இல்ல வேற எதுவும் லைனப்ஸ் இருக்குங்களா? குபேரா தான். நெக்ஸ்ட் குபேரா தான். ஆமா குபேரா. அதுக்கப்புறம் தேரேஷ்க்கு மேல நம்ம அம்பிகாபதி வந்துச்சு, அதோட பார்ட் 2. ஆமா. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் படம் ராஜா பயோபிக் என்ன அது இன்னும் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலையோ? ஆமா. அதுக்கப்புறம் ராஜா பயோபிக் அது ஸ்கிரீன் பிளே இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டிங் போயிட்டு இருக்கு. ராஜா கதை ஃபுல்லா சொல்லிட்டாரு. அவரோட இது ஃபுல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த இது போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி ஒரே படமா வந்துருங்களா இல்ல பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி எதுவும் எடுப்பாங்களா? எப்படி? பார்ட் 2 பார்ட் 3 பர்சனலா எனக்கு வந்து ஒரு பார்ட்டா வந்தா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 2 வந்து நீங்க ரொம்ப லார்ஜர் தன் லைஃபா இருந்தாதான் பார்ட் 2 வந்து இப்ப நீங்க இதுக்கு ஒரு கிளிஃப் ஹேங்கர் மொமெண்ட் இருக்கணும், அதுல இருந்து அடுத்து என்ன ஆகுதுன்னு பாக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு ராஜா இசையமைப்பாளர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த படத்தை வந்து அவர் இசையமைப்பாளர் ஆறதோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது முடிச்சா நல்லா இருக்கும். அது பார்ட் 2 எல்லாம் கொண்டு போனாங்கன்னா அதான் ஆகும். பாப்போம். இல்ல அவ்வளவு தூரமே கதை இருக்கும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? இருக்கும் இளையராஜாவை பத்தி லெஜெண்ட்ல அவங்க எனக்கு தெரியாது, அதனால தான் கேக்குறேன். இல்ல அது வரைக்குமே அந்த ஒரு 2.5 hours இல்ல எது சொல்றீங்க? இளையராஜா பயோபிக் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதோட படம் முடிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல. சோ அவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ற அளவுக்கு ஒரு 2.5 hours ஸ்டோரி இருக்குமான்னு கேக்குறேன். மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை இருக்குல்ல, அதை வச்சு மட்டுமே 2 பார்ட். அவ்வளவு கதை இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சமமா கதை. அப்ப வெயிட்டிங்.
இல்ல ஏன்னா அவரு பாரதி ராஜா எஸ்பிபி எல்லாரும் ஒரே மேன்ஷன்ல தங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட. வாய்ப்புகள் கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ கதை அது. ஸோ அதுவே வந்து இப்போ இந்தியாவுடைய மிகச்சிறந்த சிங்கரு, மிகச்சிறந்த டைரக்டர், மிகச்சிறந்த மியூசிக் டைரக்டர்னு சொல்லப்படுற 3 பேர் ஒரே மேன்ஷன்ல இருந்தாங்கன்றது ஒரு செம நாவலான பிளாட் தான். ஆமா கரெக்ட். சரி நீங்க இது பாத்துட்டீங்களா ப்ரோ? நீக்குல தனுஷ் கேமியோ இருக்குமா ப்ரோ? சரியா அதான் நீக்குன்னு ஒரு படம் தனுஷ் டைரக்ஷன் பண்றாருல, அதுல ஒரு கேமியோ பண்ணுவாரா இல்ல வெறும் டைரக்டர் மட்டும்தானா? அதுல அவர் டேரக்டர் மட்டும்தான் கேள்விப்பட்டேன். பட் மேபி அது என்னவாருன்னா பிசினஸ் கால்காக அவர் மேபி நடிச்சாலும் நடிக்கலாம், எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர்ல வெறும் டேரக்டர் மட்டும் தான் சொன்னாங்க. சுகுமார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வெறும் டேரக்டர் தான் சொன்னாங்க. சுகுமார் ப்ரோ மண்டையில கையை மாத்தி விட்டுட்டு தள்ளி போயிட்டே இருந்திருப்பாரு நேரம். அவர் என்ன மைக்ல இருக்க மாட்டாரு. இல்ல தோழர் 10 நிமிஷம் வரேன்னு சொல்லி கொஞ்சம் என் அக்கா பையன் நடிக்கிறதுனால. தோழர் ப்ரோ ஆர்ஜிதம் பாத்துட்டீங்களா? அதான் அப்பா ஏன் ஆர்ஜிதம் பாத்துட்டேன்பா. அது விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பயங்கரம்னா பயங்கரமே அப்படி இருக்கு. விஷுவல் சூப்பரா இருந்துச்சு. இவர் மியூசிக்கும் பயங்கரமா இருந்துச்சு. ரஹ்மானோட மியூசிக்கும் எனக்கு வந்து என்ன சொல்றது, படமா இந்த ஸ்லோவா இருக்கு அது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு. பட் என்னன்னா என்னால ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாங்கவே முடியல. எப்படின்னா மேபி தியேட்டர்ல பார்த்துருந்தேன்னா எனக்கு வேற வழி இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் இருந்திருக்கணும்ல. இதுல வந்து என்னால எப்பா போய் சேர்ந்துருப்பா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இத யாரும் பிரகாஷ் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பொறுமையா பார்க்கணும், இது ஒரு மலையாள படம், நீங்க பொறுமையா பார்க்கணும். இந்த படத்துக்கு ஆக்சுவலி பொறுமையோட மனதிடம் தான் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து ஸ்கிரீனுக்குள்ள கையை விட்டு அப்படி தள்ளி விட்டுருலாம், நான் போப்பாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. மரியான் யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அந்த மரியானோட இதுதான் அதுல இருந்தா இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. எனக்கு மரியான் பார்க்கும்போது கூட இவ்வளோ இதுவாலாம் இல்லை. பட் இது வந்து என்னால ஒரு கட்டத்துக்கு மேல என்னால ரெஸ்ட் தாங்கிக்கவே முடியல. பேரான் இருந்துச்சு. கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த இவனோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆப்பிரிக்கன் அவர் தான் இந்த படத்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அப்படியா? ஆமா, ஒன் ஆஃப் தி கோ-ப்ரொடியூசர் அவர். ஆப்பிரிக்கால இருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரா? சாரி, ஓகே. அவர் ஆக்சுவலா ஆப்பிரிக்கன் தானே? ஆமா, அவர் வெளிநாட்டுக்காரர் தான். ஆப்பிரிக்கனான்னு தெரியல. பட் அவர் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணாரு? அவ்வளவு டீடைல்டா தெரியல. ஆனா அது மட்டும் அந்த நியூஸ் மட்டும் கேள்விப்பட்டேன். ப்ரொடியூஸ் பண்றாரு. என்ன பாருங்க, ஒரு மலையாள ட்ராக்கரு நீங்க இப்படி சொல்லலாமா? சாரிண்ணா, அவ்வளவு டீடைல் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாக்குறேன். ஆனா இங்கதான் வந்து அவர் படம் பார்த்தாரு, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அப்பெல்லாம் கொடுத்திருந்தாரு. பட் நான் என்ன நினைச்சிட்டேன், படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தெல்லாம் இன்டர்வியூஸ் எல்லாம் அவரு சென்னைக்கு வந்தபோதே சூப்பரா பேசினாரு பரணி எல்லார்கிட்டயுமே. ஆமா, இங்கேயும் அப்படிதான் சொன்னாங்க. நிறைய பேரு ரொம்ப ஸ்வீட்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு எனக்கு என்ன சொல்றது, அந்த அந்த எடிட் பேட்டர்ன், அந்த நரேஷன் பேட்டர்ன் இருக்குல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு திருப்பி ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு அந்த படம். ஆமாங்க, பயங்கரமாங்க. நானும் ப்ரோ படம் பார்த்துட்டு அந்த பெரியவன பாட்டு மைண்ட்ல ஓடினே இருந்தது ஒரு நாளைக்கு. அந்த பாட்டு வேற அப்பப்ப டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இப்ப வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அப்புறம் கடைசியில அது வரும்போது செமையா இருக்கும். வந்துருச்சு அவருடைய அந்த பாட்டை. ஆக்சுவலி எனக்கு இந்த ஆல்பம் தான், இந்த பெரியவனை பாட்டே வந்து நான் ஒரு முறை ஃப்ரெண்டு போகும்போது வெளியே போட்டான், அதுதான் நான் கேட்டேன் கார்ல. அப்படிதான் கேட்டேன் நான். ஆனா என்ன சொல்றது, இத ஃபுல்லா நான் பெருசா கேட்டதில்லை. பட் படத்தோட பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த இன்னொரு பாட்டு நான் கேட்டதே கிடையாது, அது பயங்கரமா இருந்துச்சு. அமலாபால் ஃபர்ஸ்ட் வரும்ல ஒரு பாட்டு, லவ் ட்ராக் ஒரு பாட்டு, செம்மையா இருந்துச்சுங்க அது. ஆமா, அது விஷுவலாவும் செம்மையா இருந்துச்சு. இதுவும் சூப்பரா இருந்துச்சு. அது பாருன்னா மியூசிக்காவும் பயங்கரமா இருந்துச்சு, அட்டகாசமா இருந்துச்சு. ரஹ்மான் ஆக்சுவலி ரஹ்மானோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க், அது சூப்பரா இருந்துச்சு. ஆமா ப்ரோ, எனக்கும் அது வந்து மியூசிக்லாம் வந்து எனக்கு ஒரு நேரம் படம் முடிஞ்ச உடனே கூட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு இந்த கட்டத்துக்கு போயிட்டேன். நான் இன்னைக்கு காலைல கூட ட்வீட்ல போடும்போது இதை போட்டிருந்தேன். மேபி ரொம்ப ஹீரோயிக்ஸா இதுல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரிஜினல் கதை அப்படிங்கறதுனால. ஆனா அதை நான் எதிர்ப்பு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி என்ன இந்த படத்துல நீங்க வேற என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அப்படி சொல்லல, இது ஹீரோயிசம் வேணும்னு நான் சொல்லல. பட் அடி மனசுல நமக்கு ஒண்ணு இருக்கும்ல,
இவ்வளவு பண்ணிட்டான்டா அவன் 4 அறடா சப்புன்னு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும்ல. அது நம்ம யாருன்றதுல இருந்து அது வருது இல்ல. நாம அதை எப்படி பாக்குறோம்ன்றதுல இருந்து வருது இல்ல. அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது அவனாக ஒருத்தவங்க 2 அடி அடிக்கடா சப்பு சப்புன்னு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ கிட்டத்தட்ட மேபி அது இருந்ததுன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைவை கொடுத்துருக்கலாம். பட் அப்படி பண்ண முடியாது. ஒரிஜினல் கதையில நிஜ கதை தானே இது, அதுல அப்படி பண்ண முடியாது. ஆனாலும் எனக்கு அது இருந்துட்டே இருந்துச்சு கடைசி. எவ்வளவு பேரை அப்படி கூட்டு வந்து அடிமையை வேலை வாங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அறா சப்புனே வேணா ஒருத்தன் பேர் 2 அரங்கிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு லைட்டா. இல்ல இதுல வந்து கடைசி சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து அவங்க ஃபேமிலி இது அந்த ஃபிளைட்ல ஏறி ஃபேமிலியை மீட் பண்ற மாதிரி சீன் வச்சதா சொல்றாங்க. ஆனா அது எடிட்ல கட் பண்ணிட்டாங்களாம். அவர் போய் ஃபேமிலியை மீட் பண்ணுவார், அமலாபாலை மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க வீட்டுக்கு போய். அதுதான் ரொம்ப வாண்டடாவே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்டர் தான் வந்து வாண்டடாவே பண்ணிருக்காங்க. என்னன்னா இப்ப நீங்க அதை காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸ்க்கு அது மனசுல வந்து அது இப்போ அது ஒரு பழைய சீன் என்னதான் இருந்தாலும் சரிங்களா. இப்போ மரியான் படத்திலேயே வந்து அந்த இடம் ஏன் நின்றுச்சுன்னா பார்வதியோட பெர்ஃபார்மன்ஸ், தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அந்த பாட்டு, அந்த எனக்குள் அந்த பாட்டு வரும், அந்த அந்த இது வரும்போதுதான் அது வந்து பயங்கரமா அது கனெக்ட் ஆச்சு. ஆனா நீங்க அதை நிறைய வாட்டி பாத்துட்டீங்க. இப்போ மறுபடியும் அதை பாத்தீங்கன்னா அது ஒரு புது சீன்லாம் கிடையாது. ஆனா இந்த ஏர்போர்ட்ல அவன் போறான்றதோட விட்டுட்டீங்கன்னா ஒரு பெருமூச்சு உங்களுக்கு வருது இல்ல, அதோட அதை முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆச்சுன்றத ஆடியன்ஸ் கற்பனை பண்ணுவான், இல்ல அதை பத்தி பேசுவான், டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல. சோ ஆடியன்ஸை டிஸ்கஸ் பண்ண வைக்கிறது தான் ஒரு ஆர்ட்டோட நீச்சி. அதை பத்தி எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். மதனப்பள்ளியில ஆந்திரால ஒரு ஆடு மேய்க்கிற ஆளு கூட்டு போய் அதே மாதிரி சேம் டெம்ப்ளேட் தான் அவர் வீடியோ போட்டுருந்தாப்புல. அந்த வீடியோ பாக்குறப்ப அந்த படத்துல என்ன நடந்ததோ அதே தான் அந்த அவருக்கு நடந்துருக்கு. சக்தியார் தான் அதுதான் இப்போ நடக்க சொல்றது நடக்காமலாம். இன்னொரு படம்ல அந்த இவர் படமும் அதை ஒட்டி தானே இருக்கும். அந்த இந்த ஸ்லேவரி வச்சு தானே இருக்கும். ஐயோ டக்குன்னு வரமாட்டேது எனக்கு. நம்ம இவரோட படம் அருண்குமாரோட படம். ஆமா அது சிங்கப்பூர்லப்பா சிந்துபாத் தான். அது சிங்கப்பூர்ல வரும் கதை கிடையாது. பரணி ப்ரோ இப்ப இன்னைக்கு சுராஜ் இது நல்லா இருக்கும்ல சீரியஸ். நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னேன் ப்ரோ. ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து செகண்ட் எபிசோடும் தேர்ட் எபிசோடும் பிடிச்சது. மற்ற எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோடு கூட வந்துட்டு ஓகே டு டீசெண்டா இருக்கும். ஆனா லாஸ்ட் 3 எபிசோடு வந்து ரொம்ப ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா சேம் பேட்டர்ன்ல போறோம், சேம் பேட்டர்ன் சொல்ல முடியாது, சேம் திங் ஹேப்பனிங் அகைன், அது திரும்ப திரும்ப வர்றதுனால அது லாஸ்ட் 3 எபிசோடு கொஞ்சம் டிராமட்டிக்காகவும் ரொம்ப சிம்பிளாகவும் போன மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் ஆனா எனக்கு செகண்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஓகே அப்படிதான் தோணுச்சு. பாலா வேற பேட் நியூஸ்னு போஸ்டர் பார்த்துட்டே போறாரு. அனிமல் ஹீரோயின்காக செகண்ட் ஹீரோயின்காக போயிருக்கிற அப்படி பேட் நியூஸ் படத்துக்கு. பேட் நியூஸ் ஒரு படம் இப்ப இன்னைக்கு ஹிந்தி படம் வந்திருக்கு ப்ரோ. ஹிந்தி படமா? ஆமா அனிமல் ஹீரோயின்காக போயிருக்காரு. செகண்ட் ஹீரோயின் ஒன்னு இருக்குமா, திருப்தி சொல்லிட்டு போறான் ப்ரோ. சீன்ஸ்லாம் இருக்கும், வா வான்னு என்ன வேற கூப்பிடணும்னா பாருங்க என்ன ஹைலைட் பண்ணிருக்காரு. சீன்ஸ் இருக்கும் வாங்கன்னு போஸ்டர் பார்த்து ஏதோ பையப்புல குசி ஆயிருச்சு போல இருக்கு. ஷோ டைம்னு போட்டு உட்காந்துருக்கா அப்படி. ஓ ஏங்க அந்த படமா? இப்ப இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பாட்டோட கிளிம்ஸ் மாதிரி நோட் இருந்தாங்களே, அந்த பாட்டு தான். அந்த சாயல்ல தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குல்ல, அதனால போஸ்டர் பார்த்து போயிட்டா. முன்னால வந்து செம்ம காண்டுங்க அந்த பாட்டை பார்த்து. அவரு முழு கேக்குங்க, அந்த கேக்க தள்ளி விட்டாங்க டேபிள்ல இருந்து. வைத்தறிச்சலா இருந்துச்சுங்க. அந்த பாட்டை பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணுமா, அது ட்ரெண்ட் ஷூட்ட போய் சொல்லி இது வந்து வித்தியாசமான ஒரு செம்ம கான்செப்ட் படம் சொல்லி கூட்டு போயிருக்காரு சேர்ந்து. இல்ல சும்மா ப்ரோ எனக்கு ஞாபகம் அந்த திருடா படமா நினைக்கிறேன். கருணாஸ் வந்து அந்த போஸ்டர் கிளியர் பையனை போய் கூப்பிட்டு சேலஞ்ச் கொடுப்பாருல, அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அப்படியே நடக்க போகுது பாருங்க. பார்த்து பாலாவோட ரிவ்யூல தெரிஞ்சு போயிரு நமக்கு. ட்விஸ்டர் நல்லா இருக்கு போல ப்ரோ. ஆனா ட்ரெண்ட் ஷூட் அதெல்லாம் கவலையே பட மாட்டாரு. ஒரே ஒரு ஆள் தியேட்டர்ல ஒரு ஆள் இருந்தா கூட உட்காந்து பார்த்துட்டு ரிவ்யூ போடுவாரு. அவதான் கல்பிட்டு நீங்க சும்மா நீங்க அவதான் கூட்டு போகலாம். அதை பத்தி கவலையே இல்ல, கண்டிப்பா பாத்துருவேன். பாலாதான் வந்துட்டு படமா ஐயோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷி ஆயிட்டு என்ன வேற பிரெயின் வாஷ் பண்ணான். ஏய் இல்லடா அது ஹிந்தி படம்டா, எனக்கு செட் ஆகாதுடா அப்படின்ட்டு. நானு ட்ரெண்ட் ஷூட் ஒரு வாட்டி ஏதோ பிரீமியர்ல பாக்கும்போது கேட்டேன். ஏதோ படம் பிரீமியருக்கு பாக்கும்போது கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த இது மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்களா, தலையில துப்பாக்கி வச்சுட்டு
இந்த 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 மாசத்துல நீங்க வந்து 20 படத்துக்கு ரிவ்யூ போடாட்டி உங்களை சுற்றுவேன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நம்ம அந்த படத்தை பார்க்கணும்னு கூட நினைக்க மாட்டோம். ஆனா அவர் அதுக்கு உட்காந்துருப்பாரு. அந்த தியேட்டர் மொத்தத்துலயும் ஒரே ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு. சண்டை போட்டு எனக்கா ஷோ விட்டுங்கன்னு. எனக்கே சொல்லியிருக்காரு சுகுமார் ப்ரோ பால சொல்லுவா போல வசனம் முக்கிய படத்தை பாருங்க அப்படின்னு. வசனம் முக்கிய யாரு இப்ப பேசுறது புரியல. யாரு? இல்ல இதுக்கு முன்னாடி வசனம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி மதனா? ஓகே ஓகே. இல்ல நான் பேர் பாத்தீங்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. அப்ப தெரியும்னா நீங்க பேசலாம் ப்ரோ. நீங்க பேச தெரியாத ஆளு இல்ல ப்ரோ. அப்படியா? பரவாயில்லையே. பாலா ஃபேமஸ் தான் போல. ப்ரோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. காயத்ரி 2 என்ன, புதுப்பேட்டை 2 என்ன, இந்த ரெண்டாம் பாக்கலாம் என்ன சொல்லுங்க. எதனா சரியா கேக்குறேன். ஆயிரத்தி 2 ஒரு அந்த 2 ஒரு போஸ்ட் விட்டாங்க. புதுப்பேட்டை 2 பண்ற செல்வராக 2 அது போஸ்டர் மட்டும் தான் விட்டாங்க, படம்லாம் எடுக்கல. இப்ப 7G 2 முடிக்க போறாரு, அதுதான் அடுத்து வரப்போகுது. இவன் தனுஷோட லைனப்ல பார்த்தா எனக்கு இந்த லிஸ்ட்லயே இல்ல போல. இந்த 2 படமும் புதுப்பேட்டை 2 சரி 1000 அவர் போற வேகத்தை பார்த்தா 2042 வேணா வரும் தனுஷுக்கு இப்ப இருக்கிற லைனப்புக்கு. அவர் ஹாலிவுட்டே போடுவார் போல திரும்பி இன்னொரு படத்துக்கு. ஆமா, கேரிமேன் 2 ஏதோ எடுக்கறாங்க. தனுஷ் பத்தி தான் ஃபுல்லா கதை. 2 இல்ல ஏதோ வேற சீரிஸ் படம். ஆமா, அது வந்து தனுஷ் தான் அதுல பெரிய பார்ட்னு சொன்னாங்க. ரீடு அப்படின்னாங்க. ரூசோ பிரதர்ஸ் அவங்க இன்டர்வியூ ஏதோ சொல்லிட்டாங்க போல இருக்கு, நியூஸ் வந்தது. உண்மையாது இல்ல? நான் இன்டர்வியூ பார்த்தேன், உண்மைதான் அது. உண்மைதான், நானும் அவங்க சொல்லி தான் கேட்டேன் நானும். கேரிமேன் அந்த இது கண்டினியூஷன் அப்படியே. அது ஸ்பின் ஆஃப்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. அவெஞ்சர்ஸே இன்னொரு அவங்கள தான் கூப்பிட்டுருக்காங்களாமே அடுத்து. ஆமா, சீக்ரெட் வர ஏதோ அவெஞ்சர் சீக்ரெட் வர ஏதோ இது அவங்க தான் பண்றதா. இல்ல எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த கால் ஷீட்டுக்காக தான் இத்தனை பத்தி புல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த அவெஞ்சர்ஸோட கால் ஷீட்டோட பிடிக்கணுன்றதுக்காக. அது பி பேஸ், அதுக்குள்ள போயிட்டா வேற லெவல். அதுல ஒரு கேரக்டர் மார்க்கெட் அவெஞ்சர்ஸோட. அது நடக்குமான்னு தெரியல, பாப்போம். நடந்தா ஒரு எப்படி சொல்றது, பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமா தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு இல்ல, ஆனா பிளாக் பந்தருக்கு பதிலா தனுஷ் எல்லாம் போடலாம். இங்க இந்தியாவில எடுத்தாங்கன்னா ஒரு கேரக்டர் அந்த குழந்தையே நீங்க தான் சாரா அந்த மொமெண்டா? ஆமா, அதேதான் கண்டிப்பா. இல்ல, தனுஷுக்கு செட் ஆகும். இந்த பிளாக் பந்தர் அந்த ஹீரோவோட அந்த உடம்பு அந்த இதெல்லாம் ஆட்டம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கரெக்டா, இந்த பாடி ஷேப். ஆக்சுவலா காமிக் படி பார்த்தா பிளாக் பந்தர் வந்து அவர் ஆப்பிரிக்கன் கேரக்டர் மாதிரி தானே வரும். அதனால எப்படி செட் ஆகும் தெரியல, பட் பாப்போம். ஏதாவது வேற கேரக்டர் இருந்தா ஓகே. தனுஷ் செட் ஆகறனா ஹர்திக் பாண்டியா பயோபிக் எக்ஸாம்பிள். ஐயோட பயோபிக் எடுத்தா செட் ஆகும். பிரகாஷ் ப்ரோ நேத்து வந்து ஏதோ கொரியன் சீரிஸ் ஏதோ சொல்றேன் நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு நீங்க எங்க அவர் போயிட்டாரா? இருக்கேன் ஒரு ஆமா 9 சொல்ல ஆரம்பிப்போம், அதோட முடிச்சுக்கோம். அப்படியா? ஒரு 3 நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. பிரசாத்துக்கு விக்ரமுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? ஏன்னா அவங்க கசின்ஸுங்க. கசின் தான் இருக்கனால இந்த இப்ப நான் தான் பாலான்னு ஒரு புக் படிச்சிருக்கீங்களா? என்ன ப்ரோ? நான் தான் பாலா அப்படின்னு ஒரு புக் படிச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. அந்த புக்ல தான் பாலால அது ரைட்டு ஏதோ ஒரு பாலா, அந்த இவன் தான் பாலா நான் தான் பாலா படம் வந்தனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த இவன் தான் பாலாவோ நான் தான் பாலா அந்த புக்ல வந்து பாலா தெளிவா எழுதியிருப்பாரு. இந்த சேது படம் எப்படி வந்துச்சு, என்ன எது எப்படி விக்ரம் உள்ள வந்தாரு, தியாகராஜனுக்கும் விக்ரமுக்குமான பிரச்சனை என்ன, அவங்க 2 பேருக்குமான உறவு முறை என்னங்கிறத தெளிவா ஒரு விளக்கமா எழுதியிருப்பாரு. சுருக்கமா சொல்லுங்க. அது வந்து இல்ல அதுக்கு ஒரு கதையா சொல்லுவா இருப்பேன் அதை டீட்டெயிலா. பிரகாஷ் ப்ரோ ஏங்க புரியல எனக்கு, சொல்லுங்க. இல்ல இது மாதிரி இந்த குடும்ப பிரச்சனை நம்ம பேசுற சொல்லுவாங்க, நான் விலகிட்டேன் உங்கள்ட்ட. ஏங்க நான் என்ன லட்சுமி ராமகிருஷ்ணனா குடும்ப பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்கிறக்கு? இப்பதான் சொன்னோம் வலை பேச்சு இது மாதிரிதான் பேசுறாங்க, அப்ப நம்மளும் அதே பேச நல்லா இருக்காதுல்ல. ஓ, அதனால பழிய தூக்கி முத்து மேல போடுன்னு என்கிட்ட வந்துட்டீங்க. பழிய தூக்கி மாத்தி போடு. பிரகாஷ் பாட்டு என்ன பாடிருக்காரா மிஸ்கின்? ட்ரெயின்ல ஒரு பாட்டு. ஆமா, கண்ணதாசன் காரக்குடி பாட்டு. இல்ல ஒரு பாட்டு 4 பாட்டு. இந்த ட்ரெயின்ல ஒரு படம் பாட்டு பாடி இருக்காருன்னு சொன்னாங்க.
4மே அவர் தான் பாடியிருக்காரு. நான் ஏன் இல்ல ஒரு பாட்டு வந்து அதான் ஸ்ருதி பேர் ஹாசன் சொன்னாங்க, அதான் பாடியிருக்கிறதா கேக்குறேன். சொன்னாங்க, ஒரு பாட்டு மிஸ்கின்னாங்க, மத்தது தெரியல. ஆமா, அது இப்ப லேடி வாய்ஸ்ன்றதுனால ஸ்ருதி பாடியிருக்காங்க. ப்ரோ தோழர் பாத்தீங்களா வலைபேச்சு நீங்க சேம் கண்டென்ட் தான் பேசினாங்க லேடி வாய்ஸ். ஓ அப்படியா? இல்ல நான் பாக்கல. பட் ஏங்க அதானங்க ஆப்வியஸ். ஏன்னா இந்த இல்லங்க ஜென்ரலாவே இந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து இப்போ அந்த டேரக்டர்ஸ்க்கும் ஹீரோஸ்க்கும் அந்த அந்த இதுல கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. இந்த முன்னாடி பாக்யராஜ் படங்கள், டிஆர் படங்கள்லாம் வரும்ல, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பார்வைகள் பாத்திரம் பிள்ளைகள் எல்லாமே டிஆர். அந்த மாதிரி வந்து ஆதி வந்துட்டாப்புல. ஆமா, அதுக்கு முன்னாடி பேரரசும் அதை பண்ணிட்டு இருந்தாரு. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பார்வைகள் பேரரசு அப்படின்னு. ஆதி வந்து ப்ரொடக்ஷனும் சேர்த்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எடிட்டிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே இப்பா பாதி அப்படின்னு வரும். அந்த இந்த படத்துல இந்த படம் தும்புரா தப்புதா அந்த படம் இல்லப்பா பாட்டு இல்ல ஒரு செம்ம பாட்டு வரும். அது அந்த பொண்டாட்டி அச்சோ துப்பாக்கி சிவகுமார் சார். இப்போ இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாரு போல தோழர். அந்த படம் ஆமா இதுவும் அவர் தான். இது ஆனா எடிட் மட்டும் அவர் பண்ணல. எடிட் அவர் டீம் தான் பண்றாங்க. அந்த படத்துல எடிட்டும் அவரே பண்ணிருப்பாரு. சிவகுமாரின் சபதம் சத்யஜோதி பிலிம்ஸ் தான் எடுத்தாங்க. இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி. அவர் வணக்கம் குரூப் மேட்சஸ்ல போய் பாருங்க ப்ரோ. பயமுத்திட்டாரு ஒரு செகண்ட் என்னமோ சொன்னாரு. திடீர்னு என்னாச்சு எனக்கும் தெரியல என்ன நடந்துச்சுன்னு. அது சொல்ல வந்தாப்புல நானேமா சொல்ல அந்த ஆதித்ய படம் பார்த்தேன். அது இவரு மிக்கணும் அவங்க அண்ணன் தம்பியா வந்தா ஒரு அந்த படத்துல பீஜம் எல்லாம் போட்டுருந்தாப்புல. ஐயோ பொண்ணு வச்சிருக்க படத்துல மெசேஜ் போய் பாருங்க. மெசேஜ் போங்க, மெசேஜ் போய் பாருங்க. சொல்ல வரான்னு தெரியல, தமிழ் தான் சொல்றாப்புல. மெசேஜ் போய் பாருங்கன்றாப்புல. யார சொல்றாப்புல? சுகுமாருக்கு தான் மெசேஜ் அமைச்சிருக்காரு, இல்ல பிரகாஷ் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். போய் பாருங்க. சொல்ல நான் தான் உங்களுக்கு கேட்க வந்தேன், மறந்துட்டேன். இந்த ஆதித்யன் ஒரு படம் இவரு நினைச்சாப்புல மிஸ்கின் தம்பி என்ன அதுக்காக தான் மியூசிக் பண்ணாப்புல. அந்த படத்துல மியூசிக் சரியா பண்ணல அவரு. இப்ப எப்படி விஜய் சேதுபதி படத்துல மியூசிக் பண்றாரு தெரியல எனக்கு அதுதான் டவுட்டாவும் இருக்கு. ஏன்னா சேதனா கூட பயங்கர பிளாக் பஸ்டர் தெரியல. மத்தவங்க கூப்பிட்டா காசு கேட்கறாங்கன்றதுனால இவரே பண்றாரு போல. இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏன்னா ஆல்ரெடி பெருசா ஒரு இட்டு கொடுத்து வராப்புல. இவ்வளவு ரொம்ப வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு இப்பதான் அது பெரிய இட்டு. அதுக்கடுத்து இன்னொரு படமும் இருக்கு. வரிசையில பார்த்தா இவரு படமும் வச்சிருக்காரு. இவரு மியூசிக் இவரே பண்றாருன்றாரு. படத்தை கொஞ்சமாவது மியூசிக் நல்லா இருந்தா தானே படம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எல்லாமே நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேல ஆமா சூப்பரா தானே இருக்கு, ஆமா நம்ம தானே இளையராஜா, ஆமா நாம தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒளி பாதை. அதுல இருந்து திரும்பவே முடியாது. தானு வந்து எப்படின்னா அந்த இது மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல ஆக்சுவலா என்ன நினைக்கிறாரு தானுன்றது தானுக்கு தான் தெரியும். பட் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா இந்த வடிவேல் ஒரு இடத்துல வந்து கையை பிடிச்சிட்டு இருப்பாரு, தலையை வச்சுட்டு இருப்பாருல, ஒரு மொட்டையின் தலையில கை வச்சுட்டு இருப்பாருல வடிவேலு, எப்பா எப்படியாவது நீ இதுல இருந்து எடுத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒன்றுதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள. ஆக்சுவலா அங்க செட்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ட்ராக்கிங்லாம் வந்து பிரகாஷ்க்கும் சுகுமாருக்கும் தெரியும். நான் வந்து இதுதான் நடக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த புதுசா மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி புது வாய்ஸ்லாம் பண்ண மாட்டாப்ல தான் எப்பயுமே. ஒரு டெம்ப்ளேட்ல படம் பண்ணாப்ல. ஆனா அதை உண்மையா பண்ண ஒரு ஆள் வந்து எஸ்ஜே சூர்யா தான். எனக்கு இசையோட ஆல்பம் அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரொஃபஷனலா கிட்டத்தட்ட ரஹ்மான் இல்லைன்ற ஃபீலே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு அந்த ஆல்பம். அதாவது ரஹ்மான் போல எஸ்ஜே சூர்யாக்கு இந்த வாட்டின்ற ஃபீல் இருந்துச்சு முத. ஆனா பாட்டு கேட்டக்கப்புறம் அதெல்லாம் சுத்தமா இல்லை. எனக்கு இசை வீசி பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஆனா அதுக்காக ஒரு வருஷம் கத்துக்கிட்டாப்ல எஸ்ஜே சூர்யா. எனக்கு அதுதான் வந்து ஒரு டைரக்டர் மியூசிக் படத்துல ரொம்ப சூப்பரான இதுவா இருந்துச்சு. ரீசெண்டா ஞாபகம் இருக்கிறது. எனக்கு முன்னாடி யாராவது மியூசிக் டைரக்டரா இருந்து ஹீரோவா நடிச்சிருக்காங்களா? இப்ப ரீசெண்டா இப்போ அந்த மாதிரி 2-3 பேர் தெரியும். பட் முன்னாடி கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இவர் தானே, விஜய் ஆண்டனி முதல்ல ஆரம்பிச்சது. நான் அந்த காலம் ப்ரோ
அந்த காலத்துல அதுக்கு யாராவது முன்னாடி அதுக்கு முன்னாடி யாரும் டிஆர் நடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடியா? டிஆர் தான் டிஆர் மியூசிக் டைரக்டர்ல இருந்தா இதுவானாரு, ஃபர்ஸ்ட் அவர் எல்லாமே பண்ணி தான் டைரக்டர் பண்ணாரு. ஆனாரு. இல்ல எல்லாமே பண்ணாரு. அதான் மியூசிக்ல இருந்து ஹீரோவா இருந்தது அவர்தான் ஃபர்ஸ்ட். இல்ல ஆனா அவர் மியூசிக்ல இருந்து ஹீரோ ஆளு. இல்ல நான் அவர் கேக்குறது டைரக்டர்ல வந்து இருந்தா மியூசிக் மியூசிக் டைரக்டர் டைரக்டர் மியூசிக் டைரக்டரா இருந்து கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மியூசிக் மட்டும் பண்ணி அப்புறம் ஹீரோ ஆனதா கேக்குறீங்களா? அப்படி கேக்குறேன். அப்படி யாரும் தெரியல. நான் ஒரு 2K கிட்ஸ்ன்ற இருந்தாலும் எனக்கு தெரியல. பிரகாஷ் நீங்க சொல்லுங்க. ப்ரோ 80s கிட்ட சொல்லுவாப்ல. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஏங்க இந்த நியாயம் பண்றீங்க? சரி அப்படிலாம் இப்ப உள்ள ஆளுங்க விஜய் ஆண்டனி தான் அதை ஃபர்ஸ்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து இயக்குனர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டர் ஆனவங்க தான் அதிகம். அப்படியா? நைஸ். சரி கொரியன் சீரிஸ் சொல்லுங்க. 2 நிமிஷம் இந்த தம்பியை மட்டும் அனுப்பிச்சு விட்டுறேன் ரூம்ல இருந்து. அதுக்காக தான் நீங்க பேசிட்டு இருங்க. நான் தம்பி அனுப்பிச்சு விட்டுறேன். தம்பியை சொல்றேன் டீட்டெயில. நடுவில் ஏதாவது மைண்டை மாற்றி விட்டுருவோம். தம்பி அமுச்சு விட்டு சொல்ல போறீங்க அப்படின்னா பயங்கரமான கொரியன் சீரிஸ் மக்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இப்படி 2K சொல்லிட்டீங்க. நீங்களும் சிஎஸ் சம்பந்தம் ஃப்ரெண்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்கூல் மேட்ன்றாங்க. காலேஜ் மேட்டா? ஸ்கூல் அவ்வளோ இல்ல அவரும் நீங்க ஃப்ரெண்டு, அவருக்கு உங்களுக்கு ஒரே ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா 2K சொல்றீங்க. ஒரே ஏஜ்லாம் கிடையாது. நான் 2K இப்பதான் பிறந்தேன். 2003ல தான் பிறந்தேன். இல்ல அதுக்கு 40 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள நீங்க ரொம்ப செட்டு பெரிய பின்னாடி ஆக்குறீங்க. அவர் 40 வயசு தான் ஆகுது. கரெக்டா சிஎஸ் சம்பந்தம் தான் ஆகுது. கரெக்டா இல்ல நான் 2003ல தான் பிறந்தேன். பரணி நானும் கிளாஸ்மேட் ஆக்சுவலா. கொலையாடியில உருண்டு என்ன புண்ணியம்? உருணும். எனக்கு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. பிரகாஷ் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நானு. இங்க சும்மா இதுக்காக பிரகாஷ் ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டு இருக்கேன். பிரகாஷ் கூப்பிட்டு இருக்கேன். பட் மத்தபடி வெளியெல்லாம் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் எனக்கு முன்னாடி டிக்கெட். அவர் டிக்கெட் அது 2 டிக்கெட் வரும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ மகேஷ் ப்ரோ வந்திருக்காரு. அவர் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்லுவாரு. இந்த படம் சீரிஸ் பார்த்து மிஸ் ஆனது எது சொல்றாரா கேட்போம். மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. ஆளே காணோம், சைலண்ட் ஆயிட்டாரு. ஸ்பீக்கர்ல இருப்பாரு. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல புதுசா எனக்கு டக்குன்னு கேட்டாங்க ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க எனக்கு. ஆனா நீங்க சொன்ன நம்ம டார்க் மேட்டர் ஆல்மோஸ்ட் முடிக்க போறாங்க. நேற்று உட்காந்து கண்டினியூஸா பார்த்தேன் நான். ஆல்மோஸ்ட் 7th எபிசோடு வரைக்கும் வந்துட்டேன். 7th or 8th வந்துட்டேன். செம நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட் ரொம்ப இவ்வளவு சிம்பிளா எப்படி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பார்த்தா இந்த கான்செப்ட்ல ஏன் இவ்வளவு நாள் எவனும் படம் ட்ரை பண்ணன்றதும் ஒரு பெரிய ஆச்சரியம். ரொம்ப நல்லா இருந்தது. இது நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் இதுக்கு மேல ஒரு 2 எபிசோடு எப்படி போகும் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ். பார்த்துட்டு நாளைக்கு பேச. ஆமாமா கண்டிப்பாங்க. ஆமா ஆனா ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும். அதுதான். ஏன்னா நிறைய பேர் பாத்துக்க மாட்டாங்க. நம்ம ஸ்பாயிலர் இல்லாம ரிவ்யூ சொல்லியாச்சு. சரி இன்னைக்கு பார்க்க போற ஆரம்பிக்கிறோமா? சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான சீரீஸ். படம் டைட்டிலோட பேர் வந்து CSWC பார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சி. அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு தெரியாதவங்களை பத்தி ஒரு படம் எடுத்தோம்னு வச்சுங்களேன், அதுல யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு கண்ணு தெரியாது. அது உதாரணமா ஹீரோ கண்ணு தெரியாது. ஒருத்தர் 2 பேரை தவிர மற்ற எல்லாத்தையுமே கண்ணு தெரியுங்கிற கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சீரிஸ் எப்படின்னா ஒருத்தர் 2 பேரை தவிர்த்து மற்ற யாருக்குமே கண்ணு தெரியாது அப்படிங்கிற கான்செப்ட்ல எடுத்திருப்பாங்க. முதல் எபிசோட்ல இருந்து கொஞ்சம் பயங்கரம் பரபரப்பா போகும். ஆர்டிஸ்ட் லொகேஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். எப்படியான ஜானர் அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்ம கரண்ட் நூற்றாண்டுல ஒரு புது வைரஸ் ஒன்று வருதுன்னு வச்சுங்க. அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு எல்லாருமே அழிஞ்சிடறோம், உலகமே அழிஞ்சது. அதுல மிச்ச மீதி இருக்கவங்க பார்த்தீங்களா, அவங்க பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு, ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீதி உயிரோட இருக்கவங்களுக்கு வந்து அவங்க யாருக்குமே கண்ணு தெரியாத சூழ்நிலை இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு மட்டும் கண்ணு தெரியுதுன்னா அவன் கண்ணு தெரியாதுன்னா வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்படி வித்தியாசமா பார்த்தா அவங்களுக்கு ஏன் கண்ணு தெரியுது, அந்த ஒருத்தர் 2 பேத்துக்கு மட்டும் ஏன் என்ன பிரச்சனை அப்படிங்கறதா வந்து இந்த கதை.
அதை வந்து ரொம்ப விறுவிறுப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த உலக அழிவுக்கு அப்புறமா நடக்கிற மாதிரி இருக்கும். முதல் எபிசோட்ல இருந்தே பயங்கரமா போகும். ஹீரோ கேரக்டர் இந்த பாபா வாசன் ஒருத்தன் பண்ணியிருப்பான். வேற லெவல் சீன் இருக்கும் அவனுக்குலாம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3வது எபிசோடு 4வது எபிசோட்ல பாத்தீங்கன்னா அசுரன் இன்ட்ரோல் பிளாக் மாதிரி அவனுக்கு சீன் இருக்கும். யார் அந்த ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து கலிசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் புருஷனா வருவான் தெரியுங்களா, அவன் தான் இதுல ஹீரோவா இருப்பான். அதாவது அக்வாமேன் ஹீரோன்னு சொன்னா அது எனக்கு தெரியாது, இங்கிலீஷ் படம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இந்த இது ஈஸியா சொல்றேன், ஈஸியா புரியுமே தான் இது வந்தேன். அவன் அந்த அக்வாமேன்ல தண்ணி மீன்ல நின்றுட்டு இருப்பான், அவன் தான் அவன். டார்க்கா அவன் பேர் என்னமோ தெரியல, அவன் தான் இதுல ஹீரோ. வேற லெவல் ஃபைட்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதாவது நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேச முடியல, அந்த பரிதாபத்துக்குரிய மாதிரி வச்சிருப்பாங்க. இது அப்படி இருக்காது, எல்லாமே செம்ம மாசா இருக்கும். நமக்கு எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட நமக்கு அந்த இரிட்டேட்டிங்கோ அது மாதிரி ஃபீல் எங்கேயுமே வராது. வேற லெவல்ல அந்த உலகமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம வந்து பல நூற்றாண்டுகள் பிறகு நம்ம எப்படி இருப்போம் வித்தியாசமா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. பார்க்கலாம், ஒரு த்ரில்லர் டைப்ல போகும். ஒவ்வொரு எபிசோடுமே த்ரில்லர் டைப்ல போகும். மொத்தமே 8 எபிசோடு தான், நல்லா இருக்கும். பார்க்காதவங்க பாருங்க. டைம் டிராவலர் ஆகுது இல்ல கடந்து போகுது பண்றாங்க? டைம் டிராவல் கிடையாது, ரியாலிட்டியில ஒரு இப்ப கரண்ட் அதாவது பிரசன்ட்ல ஒரு அழிவு வந்து வைரஸ்னால இப்ப கொரோனா வந்துச்சு, கொரோனா நம்ம வந்துட்டு போயிருச்சு, வந்துட்டு போக பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தினா எப்படி இருக்கும் ஒரு புது வைரஸ். அப்படி வந்து உலகமே அழியிற ஸ்டேஜ், மிச்சம் மீதி இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனா யாருக்குமே கண்ணு தெரியல, யாருக்குமே கண்ணு தெரியல. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு தான் கண்ணு தெரியும். அதாவது எப்படின்னா இப்ப திருப்பதியில போய் மொட்டை அடிக்கான வித்தியாசமா பாக்குற மாதிரியும், நிர்வாணமா இருக்க ஊர்ல போய் ட்ரெஸ் போட்டவன் கோமாளியா பாக்குற மாதிரியும், இங்க கண்ணு தெரியாதவங்க எல்லாருமே கண்ணு தெரிஞ்சவனை வந்து ஆபத்தான மனுஷனா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் வந்து அதை கண்ணு தெரியாத பல நூற்றாண்டுகள் கண்ணு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு ஒருத்தர் கண்ணு தெரியும்னு சொன்னாலே அவன் கண்ணு தெரியவனுக்கு பார்த்து பயந்து அவனை அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புதுசா வித்தியாசமா இருக்கானே அப்படின்ட்டு, நம்மள மாதிரி இல்லையே, இந்த மாதிரி போய் நம்மள மாதிரி ஏன் இவனுக்கு மட்டும் கண்ணு தெரியுது, அப்ப இவன் அசுரன், இவன் அரக்கன், கண்ணு தெரியாம தான் நார்மலான மனுஷ பிறவி அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு மட்டும் ஏன் கண்ணு தெரிஞ்சிச்சுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் ஒரு ட்விஸ்ட். அவங்களுக்கு மட்டும் ஏன் கண்ணு தெரியுது, அவங்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி ஆச்சு ஃபர்ஸ்ட், அப்புறம் இது வந்து எப்படி மீண்டு வராங்க, எல்லாரும் திரும்ப பழையபடி பார்வை பெறணும்னு என்ன கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி போகும். 2 பார்ட்டா இருக்கும். 2வது சீசன் வந்து விளக்கம்லாம் சொல்லியிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். தாராளமா நம்பி பார்க்கலாம், போர் அடிக்காம விசுவலுக்காகவே பார்க்கலாம். நீங்க வந்து ஏன்னா ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஹிஸ்டாரிக்கல் போர்ட்ஸ் எல்லாம் வருதுங்கிற மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம எல்லாத்தையும் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும்ல. ஒரு படம் பார்க்கறதுக்கான ஒரு சின்ன ஒரு சுருக்கம் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும், அதுக்காக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க, ஒர்த்தா இருக்கும், விறுவிறுப்பா போகும். அது 3 சீசன் இருக்கே ப்ரோ. ஆமா, 2 சீசன் சூப்பரா இருக்கும். அதனால 3ஆவது சீசன் சொல்லல, 2 சீசன் செம்மையா இருக்கும். 2 சீசன் பாருங்க போதும், அதுல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பதிலுமே இருக்கும். ஓகே ஓகே. இப்ப கொரியன் சீரிஸ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு மாறிட்டீங்களா? ஏங்க நீங்க நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் பண்ணீங்களாங்க? யார்கிட்ட கேக்குறீங்க? ராசு ஸ்னோ பிளேசர் பாக்கலன்னு சொன்னாரு, இன்னைக்கு பாத்துட்டு வருவேன் சொன்னாரு. புதுசா இன்னொரு சீரிஸ் நான் பாத்துட்டு இருக்கேன், அதை முடிச்சோடனே ஸ்னோ பீசர் பார்க்க போறேன்னு சொன்னேன்ல, டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ புதுசா ஒரு வேற இன்ட்ரெஸ்ட்ல பயங்கர குஷியா ஆகிற மாதிரி ஒரு சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேற லெவல் பண்ணா இருக்கு. அது 2 எபிசோட் ஓடிடுச்சு, அதனால அதை முடிச்சிட்டு நீங்க சொன்ன சீரிஸை டவுன்லோட் பண்ணிட்டே பார்க்க போறேன். அடுத்து எந்த டைம்ல தடவை வரைக்கும் பாக்குறீங்க? 2 எபிசோட்னா எத்தனை எபிசோட் மொத்தம்? அதான் போன் பேசுற கேப், ஆபீஸ்ல இருக்க நடுவில் கொஞ்சம் கேப் கிடைக்குது இல்ல, அதுல பாக்குறேன். இன்னைக்கு 2 எபிசோட் பாத்திருக்கேன். நான் பாத்துருக்கேன், சொன்னா யாராவது ஸ்பாயிலர் சொல்லிடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்ற டைட்டில் சொல்லலாம், ஏன்னா கமெண்ட்ல பண்ணிடுவாங்க, கிளைமேக்ஸ் என்னங்க சொல்லிடுவாங்க. நம்ம அதுல ஒரு ஆமா ஆமா ஆமா, எப்பவுமே படம் பாக்குறதுக்கு முன்னாடி சீரிஸ் பார்க்க முன்னாடி இதை பார்க்க போறேன்னு சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓயாம செய்வாங்க. நான் அதுல இருந்து தான் வந்து எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ போக ஆரம்பிச்சேன். இன்ஃபார்ம் பண்ணிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது கண்டிப்பா. எப்படின்னா எவனா ஒருத்தன் எனக்கு காசு வந்துட்டு காசை வாங்கிட்டு தரலன்னா கூட எனக்கு கோவம் வராது. போயிட்டு அவன் எப்போ அவன சுச்சுவேஷன் என்னவோ அப்படின்னு விட்டுருவேன். ஆனா எவனா ஒருத்தன் இதான் கதைன்னு சொல்லி கிளைமேக்ஸ் சொன்னாலுச்சிங்க, கோவம் வந்து வெறுப்பாயி எதை தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு ஆயிரும். அந்த அளவுக்கு 1 லட்சம் கொடுங்க ப்ரோ. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க கொடுங்க, திருப்பி கொண்டு தரப்பேன். இல்ல கோவம் வராது, நீங்க எல்லாம் திரும்ப கேட்க மாட்டீங்கல்ல. அதான் வராது சீரியஸா வராது, காசு கொடுத்து இருந்து கொடுத்தா வராது. அப்புறம் டவுட் பிரகாஷ் சார், இந்த வீரப்பன் சீரிஸ் சீசன் 1 ரிலீஸ் பண்ணாங்கல்ல, சீசன் 2 எப்ப வருமா? பிரகாஷ் ப்ரோ கேட்டு வாங்கி கொடுங்க ப்ரோ. ப்ராசஸ்ல இருக்கா? G5 ல நானும் கேட்டு வாங்கி கொடுங்க. இல்ல ஆமா, அவங்க எப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்க, நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அது எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்ப பிடிக்கும். ஆமா, வீரப்பன் சீரிஸ் தானே சொல்றீங்க?
அதான் அதான் ரொம்ப நாள் ஆச்சு bro. அதுக்கு வந்து டிசம்பர் வந்ததுன்னு நினைக்கிறேன். போன டிசம்பர் 20 நான் பார்த்தேன். நல்லா டேட் வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த ஃபுல் சீசன் எல்லா எபிசோடையும் ஃபுல்லா பார்த்தாச்சு. ஒரே இதுல டவுன்லோட் போட்டு அப்படியே. அதான் சீசன் 2 கூட அடுத்தது வந்து வெயிட்டிங். ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதுவும் காணோம், நியூஸும் இல்ல. எதுவும் நியூஸ் இருக்குங்களா அது சம்பந்தமா? இல்லைங்க brother, அது சம்பந்தமா எதுவுமே நியூஸ் இல்ல. அவங்களாம் எடுத்தாலும் இல்ல அது ஆமா அது ஸ்டோரி ஆக்சுவலா இருக்கும், நடந்தது தான் சொல்ல போறாங்க. அது சின்ன சின்ன போர்ஷன் மட்டும் ஷூட் பண்ணுவாங்களோ இந்த ஆர்டிஸ்ட் வச்சு. நான் கேட்டு வேணா சொல்றேன், ஒரு ஃப்ரெண்டு தான் கேட்டு வேணா ஓகே ப்ரோ. ஓகே பிரதர், நாளைக்கு அப்டேட் பண்ண அது சம்பந்தமா ஒரு அப்டேட் கொடுங்க. ஓகே ஸ்பேஸ்ல வெயிட்டிங்னு சொல்லுங்க நிறைய பேர். சரி பிரகாஷ், நான் முடிச்சுக்கலாமாண்ணா? 10 மணி ஆச்சு. இன்னைக்கு பிரச்சனை இல்ல, முடிச்சுக்கலாம். அவர் எல்லாம் ரெடியா பாத்துட்டே இருப்பாரு, பியூன் எப்போ வருவாரு, பெல்ல எப்ப அடிப்பாரு அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை. பிரகாஷ் brother, ஒரு இது புக் ஃபெஸ்டிவல் இங்க போட்டிருக்காங்க அரண்மனையில, வரீங்களா? அதுவும் தஞ்சாவூர் 10 days நடக்குது, இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தஞ்சாவூருக்கு எங்க வர்றது? தஞ்சாவூர் பக்கத்துல தானே இருக்கு, 1 மணி நேரம் தானே. ஆமா 1 hour தான். அங்க வந்தீங்கன்னா வந்துட்டு போலாம் டக்குன்னு. அது எங்க வீடு ரொம்ப பக்கம், அரண்மனைக்கு பேக் சைடு தான் இருக்கலாம். நாங்களே நாளைக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். எதுவும் சஜஷன் 10 நாள் நினைக்கிறேன் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. 29th வரைக்கும் இருக்கு. ஆமா மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு. இன்னைக்குதான் ஸ்டார்ட். பாப்பா ஏதோ மால் திறக்கிறாங்க நீங்களா ஆகஸ்ட் 3. அப்ப ஒருவேளை ஒரே நேரத்துல வந்து போனா அப்படி பாத்துட்டு வரலாம். ஆனா அது வரைக்கும் இருக்குமா? இருக்காது, அது வரைக்கும் இருக்காது. 10 days தான் நினைக்கிறேன். அது ஈரோடு மகேஷ் பட்டிமன்றம் எல்லாம் நடக்கும் ஈவினிங்ல. இன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல் பஸ் அந்த மாதிரி வீக்கெண்ட்னா கொஞ்சம் கூட்டமா இருக்கும். புக்கை ஏதாச்சும் சஜஷன் பண்ணுங்க, ஏதாச்சும் வாங்கி படிக்கலாம். இல்லைங்க பிரதர், அந்த அளவுக்கு நம்ம பெரிய இதெல்லாம் இல்லைங்க பிரதர். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கூட நமக்கு புக் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம ஏதோ 1-2 ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எது தாங்களே தேர்ந்தெடுத்து ஓகே சரிங்க. ஓகே ஓகேங்க பிரதர், பாருங்க பாப்போம். நாளைக்கு சந்திப்போம். பாய். ஓகே பாய். முடிச்சிடலாம் பர்னி. ஓகே, நாளைக்கு சந்திப்போம். நைட் பிரதர். பை. தேங்க்ஸ். பை 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 பை. மகிழ்ச்சி. பாய். குட் நைட்.